السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، الصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وصحبه أجمعين، أما بعد. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல ஏக இறைவன் அல்லாஹ்வை போற்றி வணங்கி துதித்தவனாக இந்த உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பு குறித்தான சகோதரர்களே, ஒரு இடைவெளிக்கு பின்னர் உங்களை எல்லாம் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒரு அழகிய தலைப்பின் வாயிலாக இங்கே ஒரு வகுப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. நாம் இழந்த 5 நன்முத்துக்கள் என்கின்ற தலைப்பில் ஒரு சில செய்திகளை உங்களுக்கு இடையிலே நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். இந்த தலைப்பை பொறுத்தவரையில் இந்த தலைப்பிற்குள்ளாக சொல்லப்படக்கூடிய செய்திகள் அனைத்துமே நீங்கள் பல முறை கேட்ட செய்திகளாகத்தான் இருக்க போகின்றது. எதுவும் புதிய லேட்டஸ்டாக கொண்டு வரப்பட்ட தகவல்கள் எதுவும் இல்லை. இருந்தாலும் சிந்திக்க வேண்டிய ஒரு சில செய்திகளை உள்ளடக்கி இதை வகுப்பை அமைத்திருக்கின்றோம். என்னுடைய வகுப்புடைய ஆரம்பமாக ஒரு எடுத்துக்காட்டை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன். அந்த எடுத்துக்காட்டை பொறுத்தவரையில் தற்போது இருக்கக்கூடிய மொரோக்கோ நாட்டிற்கு உங்களில் யாருக்காவது செல்லக்கூடிய வாய்ப்பு கிடைத்தால் அங்கு பல வீடுகளில் பட்டு துணியால் பொதிந்து வைத்திருக்கக்கூடிய சாவிகளை உங்களால் பார்க்க முடியும். துரு பிடித்த சாவிகளை உங்களால் பார்க்க முடியும். அவை பட்டு துணிகளால் பொதிந்து வைத்திருக்கப்பட்டிருக்கும். இந்த சாவிகள் எது என்று கேட்டால் 1400 முதல் 1600களில் ஸ்பெயின் நாட்டிலிருந்து விரட்டி அடிக்கப்பட்ட முஸ்லிம்கள் கிட்டத்தட்ட 800 ஆண்டுகளுக்கு மேலாக ஸ்பெயினிலே ஆதிக்கம் செலுத்தி அங்கு வாழ்ந்த முஸ்லிம்கள் அங்கிருந்து விரட்டப்பட்ட அந்த காலகட்டத்தில் தாங்கள் வசித்து வந்த தங்களுடைய வீடுகளை பூட்டி பத்திரமாக அதனுடைய சாவியை எடுத்து மீண்டும் தாங்கள் வசித்த அந்த வீடுகளுக்கு திரும்பி வருவோம் என்கின்ற நம்பிக்கையோடு அந்த சாவியையும் சுமந்து பக்கத்து நாடுகளுக்கு அவர்கள் சென்றார்கள். அந்த சாவிகள் அங்கே பத்திரமாக இருக்கின்றன. தலைமுறையாக மொரோக்கோவிற்கு நாம் சென்றால் அல்லது அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடுகளுக்கு சென்றால் அந்த சாவிகள் பத்திரமாக இருக்கின்றன. ஆனால் வீடுகளை நாம் இழந்து விட்டோம். எதை இழந்துட்டோம்? வீடுகள் இல்லை. அந்த மக்களிடம் எது மட்டும்தான் இருக்குது? சாவிகள் மட்டும்தான் இருக்கின்றது. நம்முடைய சமூகத்துடைய கதையும் ஏகதேசம் அப்படித்தான் இருக்கின்றது. நாம் எல்லாம் அடையாளங்களை சுமந்து கொண்டிருக்கக்கூடியவர்களாக நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். நீளமான தாடிகள், அழகிய தொப்பிகள், இஸ்லாமிய பெயர்கள், பிரம்மாண்டமான பள்ளிவாசல்கள், அழகான விரிப்புகள், அடையாளங்களை சுமக்கக்கூடியவர்களாக நாம் மாறி இருக்கின்றோம். எவ்வாறு ஸ்பெயின் நாட்டவர்கள், ஸ்பெயின் நாட்டை ஆண்ட இஸ்லாமியர்கள் தங்களுடைய அடையாளங்களை சுமந்து கொண்டிருக்கின்றார்களோ, எப்படி தங்களுடைய வீடுகளை இழந்து விட்டார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். உணவு உண்ணக்கூடியவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி உணவு தட்டை நோக்கி அழைப்பதை போன்று, எப்படி உணவு உண்ணும் போது பக்கத்தில் இருப்பவர்களை வாருங்கள் என்னுடைய உணவு தட்டிலிருந்து எடுத்து சாப்பிடுங்கள் என்று அழைப்பதை போன்று எதிரிகள் உங்களுக்கு எதிராக ஒன்று சேர்ந்து செயல்பட அழைப்பார்கள் என்று சொன்னார்கள். எதிரிகள் என்ன செய்வாங்க? உங்களை அவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து கொண்டு எப்படி நீங்கள் உங்களுடைய உணவு தட்டுகள் என்பால் மக்களை அழைக்கிறீர்களோ அதை போன்று அழைப்பார்கள். அப்போது முஸ்லிம்கள் கேட்டார்கள். அப்படி கேட்கக்கூடிய அந்த நாட்களில் சஹாபாக்கள் கேட்கின்றார்கள். அப்படி அவர்கள் கேட்கும் போது, யா ரசூலல்லாஹ், நாங்கள் எண்ணிக்கையில் குறைந்தவர்களாக இருப்போமா என்று கேட்டார்கள். மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து எங்களை அழிப்பதற்காக முயற்சி செய்யக்கூடிய அந்த நாளில் நாங்கள் என்ன எண்ணிக்கையில் குறைந்தவர்களாக இருப்போமா என்று கேட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இல்லை இல்லை, எண்ணிக்கையில் நீங்கள் அதிகமானவர்களாக இருப்பீர்கள். இருந்தாலும்
வெள்ளத்தில் அடித்து செல்லப்படக்கூடிய சருகுகளை போன்று நீங்கள் இருப்பீர்கள். வெள்ளத்தில் அடித்து செல்லப்படக்கூடிய சருகுகள், காய்ந்து உலர்ந்த அந்த சருகுகள், வெள்ளம் எந்த திசையில் அடித்து செல்லுகின்றதோ, இழுத்து செல்லுகின்றதோ, எந்த தயக்கமும் இல்லாமல், எந்த தடங்களும் இல்லாமல், தடையும் இல்லாமல் அந்த வெள்ளத்தோடு செல்வதை போன்று செல்லக்கூடிய அந்த சருகுகளை போன்றிருப்பீர்கள். அல்லாஹ் உங்களுடைய இதயங்களில் உங்களை பற்றிய பயத்தை, அச்சத்தை எதிரிகளுடைய இதயங்களில் இருந்து அல்லாஹ் எடுத்து விடுவான். எடுத்துவிட்டு உங்களுடைய இதயங்களில் வஹன் என்கின்ற அந்த சிந்தனையை போட்டு விடுவான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார். உங்களை பற்றிய அச்சம் எதிரிகளுக்கு இருக்காது. ஆனால் உங்களுடைய இதயங்களில் என்ன இருக்கும்? என்ன இருக்கும்? ஒரு விதமான வஹன் என்கின்ற அந்த சிந்தனை இருக்கும். வஹன் என்றால் என்ன என்று அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து சஹாபாக்கள் கேட்டார்கள். உலகத்தை நேசிப்பதும் மரணத்தை வெறுப்பதும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். இன்றைய காலகட்டம் உலகை நேசிக்கக்கூடியவர்களாக நாம் மாறி இருக்கின்றோம். எண்ணிக்கையில் குறைவானவர்கள் அல்ல முஸ்லிம்கள். இன்னைக்கு ஒடுக்கப்பட்டவர்கள் நாங்கள், பலவீனமானவர்கள் நாங்கள், பிற்படுத்தப்பட்டவர்கள் நாங்கள், இன்னும் என்னவெல்லாம் சொல்ல வேண்டுமோ அதையெல்லாம் சொல்லக்கூடிய நாம் ஒருபோதும் எண்ணிக்கையில் குறைந்தவர்களாக இல்லை. உலகுடைய பாப்புலேஷனை, மக்கள் தொகையை எடுத்து பார்த்தால் உலகில் 2ஆம் பெரு சமுதாயமாக நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். 2050 நெருங்கக்கூடிய நேரத்தில் உலகுடைய முதல் சமூகமாக மாறக்கூடிய, அனைத்து வாய்ப்பும் கொண்ட ஒரு சமூகமாக, எண்ணிக்கையில் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு சமூகமாக நாம் இருந்தாலும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே, காய்ந்த சருகுகளை எவ்வாறு நீர் அடித்து செல்லுகின்றதோ அதை போன்று எதிரிகள் அடித்து செல்லக்கூடிய ஒரு நிலையில் நாம் இருக்கின்றோம். காரணம், நாம் இன்றைக்கு உலகை நேசிக்கக்கூடியவர்களாக நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நம்முடைய நோக்கம் எல்லாம் என்னது? உலகமாக மாறிவிட்டது. எதிர்காலத்தை பற்றி சிந்திக்கக்கூடியவர்களாக இல்லை. மரணம் என்று ஒன்று இருக்கின்றது என்பதை பற்றிய எண்ணம் இல்லாதவர்களாக நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். மரணிப்பதை வெறுக்கின்றோம். மரணத்திற்கு பின்னர் உள்ள வாழ்க்கையை பற்றிய சிந்தனையற்றவர்களாக நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். இவை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டிய செய்திகளாக இருந்து கொண்டிருக்கின்றது. எண்ணிக்கையில் அதிகமாக இருந்தாலும் பலவீனர்களாக நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். ஏன் இந்த பரிதாபமான நிலை என்பதுதான் இன்றைய உரையுடைய மைய கருத்து. ஏன் இது போன்ற ஒரு நிலை இந்த சமூகத்திற்கு ஏற்பட வேண்டும்? காரணம், எண்ணிக்கையில் குறைவாக இருந்த ஒரு காலகட்டம் இஸ்லாமியர்களுக்கு இருந்தது. எண்ணிக்கையில் நாம் என்னவா இருக்கல, மக்களை மிரட்டக்கூடிய பெரும் சக்தியாக இருக்கவில்லை. யர்முக்குடைய காதிசியாவுடைய போர்க்களங்களில் இஸ்லாமிய படை வீரர்களை கண்டு அஞ்சி நடுங்கக்கூடிய அளவிற்கு ரோமர்களையோ அல்லது பாரசீகர்களையோ நிலைகுலைய செய்யக்கூடிய அளவிற்கான ஒரு பெரும் சக்தியாக முஸ்லிம்கள் ஒருபோதும் இருக்கவில்லை. எண்ணிக்கையில் குறைவானவர்களாக இருந்தார்கள். எண்ணிக்கையில் குறைவானவர்களாக இருந்தார்கள். ஆனால் 1000 ஆண்டுகளுக்கு மேலாக இருந்த பாரசீக சாம்ராஜ்யம் வெறும் பெயர் மாத்திரமாக மாறி போனது அந்த எண்ணிக்கையில் குறைந்தவர்களுக்கு முன்னால். ரோம சாம்ராஜ்யம் ஒன்றுமே இல்லாமல் ஆகி போனது. அன்று இருந்த எதையெல்லாம் நாம் இழந்திருக்கின்றோம் என்பதுதான் இந்த உரையுடைய, இந்த வகுப்புடைய மைய கருத்தாக இருந்து கொண்டிருக்கின்றது. மிகவும் அடிப்படையான செய்திகளைத்தான் இன்றைக்கு நான் பேச போகின்றேன். அடிப்படை சரியில்லைன்னு சொன்னா எதுவுமே சரியாகாது. அடிப்படை சரியில்லைன்னா எதுவுமே சரியாக போவதில்லை. நாம் இழந்த மிக முக்கியமான அடிப்படை ஒன்று என்னவென்றால் அது நம்முடைய நற்குணமாக இருந்து கொண்டிருக்கிறது. நற்குணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து வரக்கூடிய ஒரு சமூகமாக நாம் மாறி இருக்கின்றோம். நற்குணம் என்பது வெறுமனே கண்ணியமாக நடப்பது மட்டுமல்ல, ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையில் அவனுடைய இறை நம்பிக்கை மற்றும் மார்க்கம் சார்ந்த ஒன்றாக நற்குணம் இருந்து கொண்டிருக்கின்றது. நாம் ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க வேண்டிய விஷயம். இந்த தலைப்பில் சொல்லக்கூடிய செய்திகளை வெளியே எனக்கு பக்கத்தில் இருப்பவன் அப்படித்தானா என்று பார்ப்பதை விட்டுவிட்டு நான் அப்படித்தானா அப்படின்னு சிந்திச்சு பாருங்க. நான் எப்படி இருக்கின்றேன்? ஒவ்வொருவரும் உங்களுடைய உள்ளங்களை தொட்டு பாருங்கள். என்னுடைய நிலை என்ன? அப்போதுதான் என்ன செய்ய முடியும்? சீர்திருத்தத்தை உருவாக்க முடியும். பக்கத்தில் இருப்பவருக்கு சீர்திருத்தம் உருவாக்குவதற்காக பயான்களை ஏற்பாடு செய்யக்கூடிய பல தலைவர்களும் தங்களுக்கு தாங்களே சீர்திருத்தம் செய்து கொள்வதில்லை. இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலை அப்படித்தான் இருந்துகிட்டு இருக்குது. நமக்கு நாம் சீர்திருத்தம் செய்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அதுக்கு தான் வகுப்புகள் எதுக்கு இல்ல, வீர உரைகளை நிகழ்த்தி உங்களுக்கு ரத்தத்தை அப்படி என்ன செய்யறது, அப்படி ஓட்ட செய்து இறங்கி சென்று ஏதாவது செய்யுங்கன்னு சொல்வதற்காக இல்ல, சீர்திருத்தத்தை ஏற்படுத்துவதற்காக, அல்லாஹ்வின் மீது உள்ள அச்சத்தை ஏற்படுத்துவதற்காக, உங்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய நட்பை, சகோதரத்துவத்தை உறுதிப்படுத்துவதற்காக, மறுமையை பற்றிய சிந்தனை உங்களுக்கு ஊட்டுவதற்காக, அதற்காகத்தான் வகுப்புகள். இப்னு கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னார்கள், அத்தீனு குல்லுஹு குலுகுன் ஃபமன் ஜாத அலைக ஃபில் குலுகி ஜாத அலைக ஃபித்தீன்.
இப்னு கைம் என்ன சொன்னாங்க? மார்க்கம் என்பது நற்குணம் தான் அப்படின்னு சொன்னாங்க. மார்க்கம் எது? என்னது மார்க்கம்? நற்குணம். அதுதான் உங்களுடைய மார்க்கம். உங்களுடைய தீன் என்னது? அது நற்குணம் தான். யார் நற்குணத்தில் மிகைத்திருக்கின்றார்களோ, யாரிடத்தில் நற்குணம் அதிகமாக இருக்கின்றதோ அவர்கள் மார்க்கத்திலும் மிகைத்திருப்பார்கள். அப்போ நல்ல குணங்கள், நல்ல பண்புகள் நம்மிடத்தில் இல்லை என்று சொன்னால் நம்மால் ஒருபோதும் என்ன செய்ய முடியாது? மார்க்கத்தில் மிகைக்க முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? நான் இதற்காக அனுப்பப்பட்டிருக்கிறேன் சொன்னாங்க. நற்குணத்தை பரிபூரணப்படுத்துவதற்காக நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன் சொன்னாங்க. இதற்காக நற்குணத்தை பரிபூரணப்படுத்துவதற்காக, முழுமைப்படுத்துவதற்காகத்தான் நான் அனுப்பப்பட்டிருக்கின்றேன் அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அல்லாஹ் இந்த தூதரை எப்படி பாராட்டினா நமக்கு எல்லாம் தெரியும். என்ன சொல்லி பாராட்டினா? என்ன சொன்னா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன்? வ இன்னக லஅலா குலுகின் அதீம், நிச்சயமாக நீர் மகத்தான நற்குணத்தின் மீது இருக்கின்றீர். இனி இஸ்லாமிய வரலாற்றுடைய அடிப்படைக்கு நீங்க வாங்கல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக அனுப்பப்பட்ட அந்த காலகட்டத்துக்கு நீங்க வாங்கல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக அனுப்பப்படுகின்றார்கள். நபியாக அனுப்பப்பட்டு அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அழைப்பு விடுப்பதற்காக, அழைப்பு விடுப்பதற்காக, மக்களை உங்களை படைத்த இறைவன் ஒருவன், அல்லாஹ் உங்களை படைத்த இறைவன், வானங்களையும் பூமியையும் சூரியனையும் சந்திரனையும் எல்லாம் படைத்தவன் அந்த இறைவன் தான். அவருக்கு மட்டுமே நீங்கள் வழிபட்டு அவரை மட்டும்தான் நீங்கள் வணங்க வேண்டும் என்கின்ற மகத்தான ஓரிரை கொள்கையை அல்லாஹ்வுடைய தூதர் பிரச்சாரம் செய்யக்கூடிய அந்த நேரத்தில் ஒவ்வொரு தொழிலை செய்வதற்கும் ஒரு முதலீடு வேண்டும். ஒவ்வொரு தொழிலை செய்வதற்கு ஏதாவது தொழிலை முதலீடு இல்லாம செய்ய முடியுமா? ஒரு கடையை திறக்கணும்னா முதலீடு இல்லாம செய்ய முடியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வியாபாரத்தை செய்கிறார்கள் அல்லது ஒரு மக்களுக்கு இடையில் ஒரு காரியத்தை நிறைவேற்றுகின்றார்கள், ஒரு பணியை செய்வதற்காக வருகின்றார்கள். ரசூலுல்லாஹ்விடத்தில் இருந்த முதலீடு என்னன்னு சொல்லுங்களேன். ரசூலுல்லாஹ் நபியாக அனுப்பப்படக்கூடிய நேரத்தில், ரசூலுல்லாஹ் ஏகத்துவதற்கான அழைப்பு விடுக்கக்கூடிய நேரத்தில் ரசூலுல்லாஹ்விடத்தில் இருந்த அந்த முதலீடு என்ன சொல்லுங்களேன்? நற்குணம். என்ன முதலீடு இருந்தது? குணம். ஷஃபாவுடைய அந்த மலைக்குன்றின் மீது அல்லாஹ்வுடைய தூதர் ஏறி நின்று கேட்கிறாங்க, மக்களை அழைத்து கேட்கின்றார்கள், இந்த மலைக்குன்றிற்கு பின்னால் ஒரு பெரும் படை உங்களை தாக்குவதற்கு தயாராக இருக்கின்றது என்று நான் சொன்னால், எப்படி கேட்கிறாங்க பாருங்க, இந்த மலைக்குன்றுக்கு பின்னால் ஒரு படை உங்களை தாக்குவதற்கு தயாராக இருக்கின்றது என்று நான் சொன்னால் நீங்கள் நம்புவீர்களா அப்படின்னு கேட்டாங்க. மக்கள் என்ன சொன்னாங்க? நம்புவோம் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க அதுக்கு பதிலாக? ஏன் நம்புவோம் சொன்னாங்க? நீங்கள் உண்மையாளராக இருக்கின்றீர்கள், சாதிக்காக இருக்கின்றீர்கள், நீங்கள் நம்பிக்கைக்குரியவராக இருக்கின்றீர்கள், அல் அமீனாக இருக்கின்றீர்கள். சாதிக்குல் அமீன் அழைத்தார்கள். ரசூலுல்லாஹ் இந்த நபித்துவத்தை, ரிசாலத்தை மக்களுக்கு மத்தியில் கொண்டு வரக்கூடிய அந்த காலகட்டத்தில் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் இந்த பெரும் செய்தியை, இந்த பெரும் பணியை நிறைவேற்றுவதற்கான முதலீடு எதா இருந்தது? நான் பொய் பேசாதவன், என்னை நீங்கள் நம்பிக்கை கொள்ளலாம். அவர்கள் நம்பிக்கொண்டிருந்தார்கள். தங்களுடைய உடைமைகளை ரசூலுல்லாஹ்விடம் கொடுத்து அதன் மீது முகமது நீதி காட்டுவார், நாம் கேட்கும் போது அவர் தருவார், பத்திரமாக பாதுகாப்பாக வைத்துக் கொள்வார் என்கிற நம்பிக்கை கொண்டவர்களாக அந்த மக்கள் இருந்தார்கள். நீதான் பொய்யே பேசியதில்லை, நீங்கள் சொன்னால் நம்புவோம் என்று சொன்னார்கள். இன்னைக்கு நம்மள எத்தனை பேர் அப்படி இருக்கிறோம்? சிந்திச்சு பாருங்க. எத்தனை பேர் அப்படி இருக்கின்றோம்? எத்தனை பேர் அப்படி இருக்கின்றோம்? நம்முடைய பக்கத்து வீட்டில் வசிக்கக்கூடிய முஸ்லிம் அல்லாத சகோதரன் என் மீது அதிகமான நம்பிக்கை கொண்டிருக்கின்றான் என்று சொல்லக்கூடிய எத்தனை பேர் நாம் இன்னைக்கு இருக்கிறோம்? அண்டை வீட்டானாக இருக்கக்கூடிய முஸ்லிம் அல்லாத என்னுடைய சகோதரன் என்னை நம்பக்கூடிய அளவில் தான் நான் நடந்து கொண்டிருக்கின்றேன் என்று சொல்லக்கூடிய எத்தனை பேர் இருக்கின்றோம்? எல்லாத்திலையும் தானே நம்மால் முன்னால் இருக்கிறான். எல்லாத்திலையும் நம்மால் முன்னால் இருக்கிறானே. ஒரே ஒரு எடுத்துக்காட்ட சொல்றேன். போதைப் பொருளை விற்பனை செய்கின்றார்கள் என்று கைது செய்யப்படக்கூடிய நபர்களுடைய பெயர்களை நாம பத்திரிகையில படிக்கிறோமா இல்லையா? படிக்கிறோம். அதுல ஏதாவது ஒரு மதத்தை சார்ந்தவர்கள் மட்டும் இருக்கிறாங்களா? நம்மால் இருக்கிறானா இல்லையா? இருக்கிறானா இல்லையா? இருக்கிறான். குஷ்வந்த் சிங் சொல்லுவாரு, இந்திய சுதந்திரத்திற்காக சதவீதத்தை விட அதிகமாக பங்களித்த ஒரு சமூகம் உண்டு என்று சொன்னார். அது யாருன்னு சொன்னார்? குஷ்வந்த் சிங் இஸ்லாமிய சமூகம் எழுதினார். போதைப் பொருளை விற்பனை செய்வதிலையும் சதவீதத்தை விட அதிகமாக நாம் நம்முடைய பங்களிப்பை செய்து கொண்டிருக்கிறோம். கேவலமாக இல்லையா? இந்த சமூகத்துக்கு கேவலமாக இருக்கிறதா இல்லையா?
சாராய விற்பனை ஒரு முஸ்லிம் செய்வானா? சிந்திச்சு பாருங்க. செய்வானா? செய்யறது இல்லை. அதை விட 1000 மடங்கு கேவலமானது போதைப் பொருள். ஒரு தடவை யூஸ் பண்ணா அதோட அவனுடைய வாழ்க்கை சீரழிந்து விடும். ஒரு தடவை யூஸ் பண்ணா அவன் அடிக்ட் ஆயிடுவான், செத்துருவான். மூளை குழம்பி தெருவில் பைத்தியக்காரர்களாக நடக்கின்றார்கள் போதைப் பொருளை பயன்படுத்தியவர்கள். அதை விற்கக்கூடியவர்களில் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் அஞ்சக்கூடிய முஸ்லிம்கள் இருக்கின்றார்கள் என்று சொன்னால் இதை விட கேவலம் வேற இருக்க முடியும்? இதை விட கேவலம் வேற இருக்குது? எப்படிப்பட்ட மார்க்கத்தில் இருந்து கொண்டு, எப்படிப்பட்ட தூய்மையான மார்க்கத்தில் இருந்து கொண்டு இதுபோல் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். பல நேரங்களையும் ஜமாத்துடைய பொறுப்பில் இருந்த இப்போ 1 வருஷமா எனக்கு கொஞ்சம் விடுதலை கிடைச்சிருக்குது. எப்ப பாரு காலையில் எந்திரிக்க வேண்டியது, பேக் எடுக்க வேண்டியது, கிளம்ப வேண்டியது. பல ஊர்களுக்கும் எதுக்கு போறது இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஜமாத்தை வளர்த்துறதுக்காக வேண்டியா? பெரிய மஷூராக்களை கூப்பிட்டு அடுத்த கட்டத்திற்கு ஜமாத்தை எடுத்துட்டு போறதுக்கு நினைச்சீங்களா? ஒவ்வொரு ஊர்களிலும் வரக்கூடிய ஒழுக்கம் சார்ந்த பலவிதமான குற்றச்சாட்டுகள், அடிப்படை சரியில்லாத குற்றச்சாட்டுகள், அந்த குற்றச்சாட்டு இந்த குற்றச்சாட்டு. ஒரு சாதாரண நம்முடைய ஜமாத்து வளராததனுடைய மிகப்பெரிய காரணங்கள் ஒண்ணா இருக்குது. அதிகமாக அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்கள் என்று சொல்லக்கூடிய நமக்கிடையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள். எத்தனை பிரச்சனைகளை சால்வ் பண்ண வேண்டிய இருக்குது சிந்திச்சு பாருங்க. சமீப காலமாக ஃபிர்தௌசியாவிற்கு வசூல் செய்வதற்காக, கட்டிடம் எழுப்புவதற்காக, நிலம் வாங்குவதற்காக எல்லாம் பல ஊர்களுக்கு நான் பயணம் செய்கிறேன். சில ஊர்களுக்கு ஷேக் கமாலுதீன் மதனி அவர்களோடும் பயணம் செய்து கொண்டிருக்கிறேன். பல வீடுகளில் சென்று நம்முடைய சகோதரர்களை சந்திக்கக்கூடிய நேரத்தில் தங்களுடைய கூட பிறந்த உடன் பிறந்த சகோதரர்களை பற்றி குறை சொல்லக்கூடிய நிலையை நம்மால பார்க்க முடியுது. உடன் பிறந்தவனுக்கு எதிராக நான் வழக்கு தொடுத்திருக்கின்றேன், காவல் நிலையத்தில், நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கின்றது, அவரை உண்டு இல்லை என்று செய்யாமல் விடமாட்டேன் என்று நம்மகிட்டே சொல்லக்கூடிய நிலைமை நம்ம பார்த்தோம். தாயை யார் பராமரிக்கின்றீர்கள் என்று கேட்கக்கூடிய நேரத்தில் அதற்கு சரியான பதில் சொல்லாத முஸ்லிம் சகோதரர்களை பார்த்தோம். வேற யாரும் இல்ல, தௌஹீதை அடிப்படையாக கொண்டவர்களை பார்த்தோம். என்ன உபதேசங்கள் செய்த போதும் அவர்களுடைய காதுகளை தாண்டி அவர்களுடைய உள்ளங்களை சென்றடையவில்லை என்று சொல்லக்கூடிய நேரத்தில் வேதனையோடு வெட்கி தலை குனிந்தவர்களாக நாங்கள் வெளியே வந்தோம். வயதான தாயை பராமரிக்க ஏலம் விடக்கூடிய சமூகமாக நம்முடைய சமூகம் மாறி இருக்கின்றது. எங்கிருந்து நாம் எங்க வந்திருக்கிறோம் ஒவ்வொருத்தரும் சிந்திச்சு பாருங்க. அடுத்தவர்களுடைய செய்திகளை அல்ல, நம்முடைய செய்திகளை சிந்திச்சு பாருங்க. ஒரு நிமிஷம் மட்டும் சிந்திச்சு பாருங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாம் செய்திருக்கக்கூடிய தவறுகளை பட்டவர்த்தனமாக வெளிப்படையாக வீடியோ காட்சியாக வெளிப்படுத்தினால் எத்தனை பேர் நாம் தலையில துண்டு இல்லாம நடக்க முடியும் சிந்திச்சு பாருங்க. ஒவ்வொருத்தரும் நம்முடைய உள்ளங்கள் அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கிற பல நேரங்களையும் தவறு செய்யாதவர்கள் அல்ல, தவறு செய்யக்கூடியவர்கள் தான் மனிதர்கள். ஆனால் தவறை அதிகமாக செய்பவர்களாக மாறிக்கொண்டிருக்கின்றோம். எங்கிருந்து நாம் வந்திருக்கின்றோம் சிந்திச்சு பாருங்க. அபூ உபைதா ரலியல்லாஹு அந்த வரலாற்று, அபூ உபைதா யாருன்னு தெரியுமா? யாருன்னு தெரியுமா? சஹாபி. ஏதாவது ஒரு சிறப்பு தெரியுமா அவரை பற்றி? உண்மையாளர். வேற பனு சாயிதாவுக்கு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு 2 பேரை கூட்டு போனாங்க. ஒருத்தர் யாரு? உமர் ரலியல்லாஹு அன்ஹு. இன்னொருத்தர் யாரு? அபூ உபைது ஜர்ராஹ் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த தோழர். இவங்க 2 பேரையும் கூட்டு போயிட்டு அன்சாரிகளையும் பார்த்து சொன்னாங்க, இவர்கள் இருவரில் ஒருவருக்கு நீங்கள் என்ன செய்யுங்க, பையத்து செய்யுங்கன்னு சொன்னாங்க. இந்த சமூகத்துடைய கலீஃபாவாக யாரை தேர்வு செய்யுங்கன்னு சொன்னாங்க? உமரையோ அபூ உபைதாவையோ தேர்வு செய்யுங்கன்னு சொன்னாங்க. அவ்வளவு சிறப்புக்குரிய தோழர். இவர் ரோமர்களுடைய ஒரு நகரத்தை கைப்பற்றுகின்றார். ஹோம்ஸ் அழைக்கப்படக்கூடிய ஒரு நகரத்தை அபூ உபைதா கைப்பற்றுகின்றார். அந்த நகரத்துடைய மக்கள் முஸ்லிம் படைக்கு கீழ்ப்படிந்து அந்த படைக்கு வழங்க வேண்டிய அந்த வரி, அவர்களுடைய பாதுகாப்பிற்குரிய வரி, ஜிஸியா வரியை கட்டுறாங்க. ஜிஸியா வரிங்கிறது அடக்குமுறைக்கான வரி அல்ல, அது வேறு விளக்கம் தர வேண்டிய விஷயம், அது இருக்கட்டும். அந்த வரியை கட்டுறாங்க. அந்த மக்கள் மீது ஒரு அரசாங்கத்தை உருவாக்கி அதற்குரிய பணிகளில் அபூ உபைதா இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் அபூ உபைதாக்கு தகவல் வருது, ஹெர்குலிஸ் மன்னன் பெரும் படையோடு வந்து கொண்டிருக்கின்றான் என்கின்ற தகவல் வருது. லட்சத்துக்கும் மேற்பட்ட படையோடு வந்து கொண்டிருக்கின்றான் தகவல் வருது. ஹோம்ஸ் நகருடைய தன்னுடைய ராணுவ தளபதிகளை அழைத்து ஆய்வு செய்கின்றார், அதை கலந்து ஆலோசிக்கின்றார். ஹோம்ஸ் நகரை பொறுத்தவரையில் அந்த நகருக்குள்ளாக இருந்து இந்த பெரும் படையை எதிர்கொள்வது சாத்தியமில்லை என்று ராணுவ வீரர்கள் எல்லாம் தங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கிறாங்க. இந்த நகருக்குள்ளாக இருந்து எதிரிகளை எதிர்கொள்ள முடியாது, பெரும் படை, அவர்கள் நகரையும் துவம்சம் பண்ணி விடுவாங்க, முஸ்லிம் படைக்கு பெரும் நஷ்டம் ஏற்படும். அப்ப என்ன செய்யணும்? பாதுகாப்பான இடத்திற்கு நாம் பின்னோக்கி செல்ல வேண்டும், பின்வாங்கி செல்ல வேண்டும் அப்படிங்கிற முடிவு எடுக்கப்படுகின்றது.
படை திரும்ப செல்கின்றது ஹோம்ஸ் நகரை விட்டு. போவதற்கு முன்னால் அபூ உபைதத்துல் ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு மக்களை எல்லாம் ஒன்று சேர்க்கின்றார்கள். எல்லாரையும் ஒன்று சேர்த்து அழைத்து அந்த மக்களிடத்தில், மக்களே, உங்களுக்கு பாதுகாப்பு தருவோம் என்கின்ற அடிப்படையில் உங்களிடமிருந்து நாங்கள் ஜிஸ்யா வரியை பெற்றுக் கொண்டோம். உங்களுக்கு பாதுகாப்பு அளிப்போம் என்கின்ற வாக்குறுதிகளுடைய அடிப்படையில் உங்களிடத்திலிருந்து ஜிஸ்யா வரியை பெற்றுக் கொண்டோம். ரோமர்களுடைய படை வருகின்றது, அதை இங்கிருந்து எங்களால் எதிர்கொள்ள முடியாது, நாங்கள் பின்வாங்கி செல்ல வேண்டும். எனவே என்ன செய்கின்றோம்? நாங்கள் பின்வாங்கி செல்கின்றோம். உங்களிடத்தில் பெற்றுக்கொண்ட அந்த தொகையை நீங்கள் திரும்ப பெற்றுக் கொள்ளுங்கள் என்று வரலாற்றில் எந்த விதமான முன்னுதாரணமும் இல்லாத அளவிற்கான ஒரு பெரும் நடவடிக்கையை அபூ உபைதத்துல் ஜர்ராஹ் எடுத்தாங்க. சிந்திச்சு பாருங்க, வேற ஏதாவது ஒரு ஆட்சியாளருடைய ஆட்சியில் இது போன்ற ஒரு நிகழ்வை நம்மால காட்ட முடியுமா? வாங்கின வரிய ஒவ்வொரு மக்களையும் அழைத்து திரும்ப கொடுத்தாங்க. வாங்கின வரிய திரும்ப கொடுக்கிறாங்க. மக்கள் சொன்னார்களாம், அல்லாஹ் உங்களை எங்களிடம் திரும்ப கொண்டு வரட்டும். ரோமர்களாக இருந்திருந்தால் எங்களுடைய அனைத்தையும் பறித்திருப்பார்கள், நீங்களோ உங்களுக்குரியதை எங்களுக்கு திரும்ப தருகின்றீர்கள் என்று சொன்னார்களாம். இதுதான் இஸ்லாம் வளர்ந்த வரலாறு. வாளால் பரப்பப்பட்டது, வாளால் பரப்பப்பட்டதுன்னு சொல்றாங்களே, அந்த வரலாறு இந்த வரலாறு தான். முஸ்லிம்கள் எந்த நாட்டிற்கு சென்றாலும் முஸ்லிம்கள் அந்த நாட்டிற்கு செல்வதற்கு முன்னால் முஸ்லிம்களை பற்றிய செய்தி அந்த நாட்டை சென்று அடைந்திருந்தது. இவர்கள் நீதிமான்கள், இவர்கள் நல்ல குணம் கொண்டவர்கள், இவர்களை நாம் அஞ்ச வேண்டிய தேவையில்லை என்கின்ற அந்த செய்தி, மகத்தான செய்தி அந்த நாடுகளை சென்று அடைந்திருந்தது. இந்தியாவுடைய அரபு படையெடுப்பை பற்றிய தகவல்களை நாம் பார்த்தால் அழகான முறையில் நம்மால் பார்க்க முடியும். சிந்து சமவெளியில் கைப்பற்றுவதற்காக வந்த முகமது பின் காசிமை அந்த பகுதியுடைய மக்கள் ஆடி பாடி ஆரவாரத்தோடு வரவேற்றார்கள் என்கின்ற செய்தியை உண்மையான வரலாற்று ஏடுகள் நம்மால் பார்க்க முடியும். காரணம், நீதிமான்கள் நம்மை ஆட்சி செய்வதற்கு வருகின்றார்கள் என்று எண்ணினார்கள். இன்னைக்கு அதையெல்லாம் இழந்து விட்டோம். நாம் இன்றைக்கு அந்த குணங்கள், நற்குணங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மிடத்தில் இருந்து இல்லாமலாகி கொண்டிருப்பதை பார்க்கிறோம். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, கேரளாவை போல உள்ள பகுதிகள், தமிழ்நாடுடைய தென் பகுதிகள், இஸ்லாத்திற்கு ஆரம்பத்திலே வந்த பகுதிகள், முஸ்லிம் படையெடுப்புக்கு முன்னராகவே இஸ்லாத்திற்கு வந்த பகுதிகள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலகட்டத்திலேயே சேரமான் மன்னர் மக்காவிற்கு சென்று, மதீனாவிற்கு சென்று நபிகளாரை சந்தித்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் என்கின்ற வரலாற்று செய்திகளை எல்லாம் நாம பார்க்கிறோம். இவர்களுக்கு இஸ்லாம் எங்கே இருந்து வந்தது? எப்படி வந்தது? வியாபாரத்திற்காக வந்த முஸ்லிம்கள், அவர்கள் வியாபாரத்தில் நடந்து கொண்ட நாணயம், அவர்களுடைய தன்னொழுக்கம், சுய ஒழுக்கம், இதை பார்த்த மக்களுக்கிடையில் பிரிவினையையும் வேதத்தையும் காட்டாமல் அனைவரையும் ஒருபோல பார்க்கக்கூடிய அற்புதமான சமூகம் இந்த மக்கள் என்கின்ற உயர்ந்த நம்பிக்கை. என்ன தங்களிடத்தில் இருக்கக்கூடிய பொருட்களுடைய குறைகளை சொல்லி வியாபாரம் செய்யக்கூடிய நன்னடத்தை கொண்டவர்களாக இவர்கள் இருக்கின்றார்கள் என்கின்ற நன்மதிப்பு. அதன் காரணமாகத்தான் என்னாச்சு, இஸ்லாமிய மார்க்கத்தை நோக்கி தென்பகுதியில் இருக்கக்கூடிய கேரளாவிலும் தமிழகத்துடைய தென்பகுதியிலும் எல்லாம் இருக்கக்கூடிய மக்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை நோக்கி வந்தார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். ஆனால் இன்றைய நிலை, இன்றைய சூழல் எப்படி இருக்கின்றது என்பதை பற்றி நான் சொல்ல வேண்டியதில்லை. ஒவ்வொருவரும் நாம் இந்த மார்க்கத்துடைய அம்பாசிடர்ஸ். அம்பாசிடர்னா என்னது? தூதர்கள். ஒவ்வொருவரும் இந்த மார்க்கத்துடைய அம்பாசிடர்கள். ஒரு பொது சமூகத்தில் நாம் நடந்து கொள்ளக்கூடிய நேரத்தில் நான் இந்த இஸ்லாமிய மார்க்கத்துடைய பிரதிநிதி என்பதை பல நேரங்களிலும் மறக்கக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம். நாம் பேண வேண்டிய அடிப்படைகளை பேணாதவர்களாக இருக்கின்றோம். நமக்கு பொது சமூகத்திற்கும் எங்களுக்கும் எந்த விதமான வித்தியாசமும் இல்லை என்கின்ற அடிப்படையில் பொது சமூகத்தில் பார்க்கக்கூடிய எல்லா கேடுகளையும் பார்க்கக்கூடிய ஒரு சமூகமாக இன்றைக்கு முஸ்லிம் சமூகம் மாறுகின்றது என்று சொன்னால் அதுதான் இன்றைய கேடு. அதுதான் நாம் இழந்து போனது. நம்முடைய முன்னோர்களிடம் இருந்தது, நாம் இழந்தது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பாதுகாக்க வேண்டும். இதை சீர் செய்யவில்லை என்று சொன்னால் எத்தனை ஜேஏகேஸ் வந்தும் இந்த பிரயோஜனம் கிடையாது. எந்த ஜமாத்தில் நாம் உறுப்பினர்களாக இருந்தும் பிரயோஜனம் கிடையாது. உங்களையும் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அடிப்படையான இந்த பிரச்சனைகளை நான் சரி செய்வதற்கு, சீர் செய்வதற்கு நான் தயாரில்லை என்றால் என்னுடைய தொழுகை, என்னுடைய நோன்பு, என்னுடைய ஜகாத், என்னுடைய ஹஜ் எதுவும் எனக்கு பயனளிக்க போவதில்லை. தவறு செய்யக்கூடியவன் தான் மனிதன். ஆனால் சீர்திருத்தம் செய்யக்கூடியவனாக, தவறிலிருந்து விடுபடக்கூடியவனாக, அதை உணர்ந்து தௌபா செய்யக்கூடியவனாக நாம் மாறவில்லை என்று சொன்னால் நம்மில் எந்த மாற்றமும் ஏற்பட போவதில்லை. எனவே சகோதரர்களே, ஒழுக்கம் மிகவும் முக்கியம். திவாலாகி போனவரை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டார்கள். முஃப்லிஸ் யார் என்று உங்களுக்கு தெரியுமா
அப்படின்னு கேட்டாங்க. சஹாபாக்கள் என்ன பதில் சொன்னாங்க? பல தடவை கேட்டிருப்பீங்க. என்ன பதில் சொன்னாங்க? யாரிடத்தில் தீனாரும் துருகமும் இல்லையோ, பணங்காசு யார்கிட்ட இல்லையோ அவன் தான் முஃப்லிஸ், திவாலானவன் என்று அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் சஹாபாக்கள் சொன்னார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்னுடைய சமுதாயத்தில் முஃப்லிஸ் யார் தெரியுமா? மறுமை நாளில் அவன் நோன்பு, ஜகாத், தொழுகையோடு வருவான், தொழுதவனாக வருவான், நோன்பு நோற்றவனாக வருவான், ஜக்காத்தோடு வருவான். அவன் உலகில் வாழக்கூடிய நேரத்தில் ஒருவன் மீது இட்டு கட்டி இருப்பான், ஒருவனை திட்டி இருப்பான், ஒருவனுடைய இரத்தத்தை ஓட்டி இருப்பான், ஒருவனை அடித்திருப்பான். இவனுடைய நன்மைகளிலிருந்து ஒவ்வொன்றாக எடுத்து இவன் மூலம் யாருக்கெல்லாம் பாதிப்பு ஏற்பட்டதோ அவர்களுக்கு அது கொடுக்கப்படும். இறுதியில் அவனுடைய நன்மை எல்லாம் தீர்ந்துவிடும். பின்னர் அவர்கள் செய்த தீமைகள் இவன் மீது சாட்டப்படும். அந்த மறுமை நாளில், மறுமை நாள் யாருக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்ய மாட்டான்? அநீதி செய்ய மாட்டான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுடைய தீமைகளை எடுத்து இந்த மனிதன் மீது போடுவான். இவனை விட திவாலாகி போனவன் யார் இருக்க முடியும்? எனவே நான் தொழுது கொண்டிருக்கின்றேன், நான் தொழுகையாளி, நான் நோன்பாளி, நான் ஜக்காத்து கொடுக்கக்கூடியவன் என்பது மட்டும் என்ன இல்ல, சொர்க்கத்திற்கு உத்தரவாதம் அல்ல, சொர்க்கத்துக்கு தரக்கூடிய கேரண்டி அல்ல. நம்முடைய குணத்தை, நம்முடைய நற்குணத்தை நாம் பேண வேண்டும். மிக முக்கியமான ஒன்று. இன்றைய காலகட்டத்தில் மொபைல் போன்கள் அதிகரித்து போயிருக்கக்கூடிய காலகட்டத்தில், அல்லது தவறு செய்யக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அல்லாஹ் என்னை பார்த்துக் கொண்டிருக்கின்றான். அவன் நான் செய்யக்கூடிய நன்மை தீமைகளை அது எவ்வளவு சிறிதாக இருந்தாலும் வெளிக்கொணருவான் என்கின்ற நம்பிக்கையோடு அல்லாஹ்வை அஞ்சி, அவனுக்கு அவனுடைய மறுமை நாளை அஞ்சி, அவனுடைய கேள்வி கணக்குகளை விசாரணையை அஞ்சி நாம் நடந்தால் நாளை மறுமையில் வெற்றி பெறலாம். இல்லை என்று சொன்னால் நாம் எவ்வளவு தொழுதாலும் எவ்வளவு நோன்பு நோற்றாலும் பிரயோஜனம் இல்லாதவர்களாக, திவாலாகி போனவர்களாக மாறிவிடுவோம். இதுதான் நான் எடுத்து வைக்கக்கூடிய முதலாவது முத்தாக இருந்து கொண்டிருக்கின்றது. இரண்டாவதாக நாம் பார்க்கக்கூடிய செய்தி சகோதரத்துவம். பலமுறை கேட்டதுதான், பலமுறை கேட்டதுதான். இதெல்லாம் நீங்க சொல்லணுமா? இதுக்கு வேண்டி வண்டி எடுத்து அங்க இருந்து வரணுமா அப்படின்னு கேக்குறீங்க. இந்த ஜமாத்துல இதைத்தான் சொல்லணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். காரணம், ஒரு தெருவில் ஒரு தௌஹீத்வாதியுடைய மரணம் ஏற்பட்ட, மற்றவங்களை எல்லாம் விட்டுருங்க, மரணம் ஏற்பட்டால் அடுத்த தெருவில் உள்ளவன் திரும்பி பார்க்காத ஒரு சூழலை நோக்கி நாம் பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். அவன் வேற பள்ளிவாசலுக்காரன், அந்த பகுதியில் உள்ளவன், இந்த பகுதியில் உள்ளவன் என்று திரும்பி பார்க்காத நிலை இன்றைக்கு தௌஹீத்வாதிகளுக்கு இடையில் ஏற்பட்டிருக்கின்றது. பக்கத்து பள்ளிவாசல் ஒரு நிகழ்ச்சி நடந்தால் அதற்கு போவதற்கு மனமில்லாத நிலை ஏற்பட்டிருக்கின்றது. சதா நேரமும் சகோதரரை பற்றி குறை சொல்லக்கூடியவர்களாக நம்மில் பலரும் மாறிக்கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக வலியுறுத்திய ஒரு காரியமாக இருந்துகிட்டு இருக்குது. ஜமாத்துனா என்ன? ஜமாத்துனா என்ன? என்ன? கூட்டமைப்பு. கூட்டமைப்பு எப்படி உண்டாகும்? கல்லாலும் மண்ணாலும் உருவாகுமா அல்லது மனிதர்களால் உருவாகுமா? மனிதர்களால் தான் உருவாகும். மனிதர்களால் கூட்டமைப்பு உருவாக வேண்டும் என்று சொன்னால் மனிதர்கள் பலமாக ஒருவருக்கொருவர் பலம் கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தால் உருவாகுமா அல்லது ஒருவரை ஒருவர் பலவீனப்படுத்தக்கூடியவர்களாக இருந்தால் உருவாகுமா? இன்னைக்கு நாம எப்படி இருந்துகிட்டு இருக்கிறோம்? எந்த பள்ளிவாசலாவது, எந்த ஜமாத்திலாவது, எந்த கிளையிலாவது அனைவரும் ஒன்றாக பயணிக்கின்றோம் என்று சொல்லக்கூடிய ஒரு கிளையை கூட என்னால் தமிழகத்தில் நம்மளால பார்க்க முடியல. உங்களுக்கு தெரியும், எல்லா கிளைக்கும் பயணம் செய்தவன் தான். பல நேரங்களிலும் ஒன்றுக்கு மேற்பட்ட முறை ஷேக் கமாலுதீன் மதனிக்கு அப்புறமா அதிகமாக கிளைகளுக்கு நேரடியாக பயணம் செய்து மக்களோடு கலந்துரையாடுவது என்கின்ற ஒரு கருத்து எனக்கு இருக்கும்னு நீங்க நம்புவீங்கன்னு நினைக்கிறேன். கூப்பிட்ட இடங்களுக்கு எல்லாம் என்ன செய்திருக்கிறேன், வந்திருக்கிறேன், போயிருக்கிறேன், உட்கார்ந்து இருக்கிறேன், பார்த்திருக்கிறேன். ஆனா நான் பார்த்த செய்தி என்ன தெரியுமா? பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கிறவனை பற்றி குறை சொல்லக்கூடிய சகோதரர்களை தான் அதிகமா பார்த்திருக்கேன். பக்கத்தில் இருக்கிறவன், கூடவே இருக்கிறவனை பற்றி குறை சொல்லக்கூடியவர்களாக, அப்படிப்பட்ட ஒரு நிலையை தான் நான் பார்த்திருக்கிறேன். எப்படி ஒரு ஜமாத் உருவாகும் சொல்லுங்க? ஏன் நாம் அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்கவில்லை? பகுதியில் பள்ளிவாசல் கிட்ட எத்தனை வருஷம் ஆச்சு சொல்லுங்க? 20 வருஷம் ஆச்சு. பணிகள் செய்துகிட்டே இருக்கிறீங்க. அடுத்த கட்டத்தை நோக்கி நம்மளால பயணிக்க முடிஞ்சிருக்குதா? ஒரு பெரிய திட்டத்தை நம்மால் நடைமுறைப்படுத்த முடிஞ்சிருக்குதா? சிந்திச்சு பாருங்க. முடியல. அடுத்த கட்டத்தை நோக்கி பல ஊர்களில் நம்மால பயணிக்க முடியல. அது கோயம்புத்தூராக இருக்கட்டும், கன்னியாகுமரியாக இருக்கட்டும், எந்த ஊராக இருக்கட்டும், அடிப்படையான பிரச்சனை என்னவென்று சொன்னால் தலைவர்களுக்கு கட்டுப்படாதவர்களாக, அவனுக்கு என்ன நான் கட்டுப்படுறதுங்கிற ஒரு எண்ணத்தோடு,
அல்லது ஒருவருக்கொருவர் ஒத்தாசை செய்து சகோதரத்துவத்தோடு பயணிக்கக்கூடிய நிலை இன்றைக்கு நம்மகிட்ட குறைந்து கொண்டே வருகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு ஜமாத்தை உருவாக்குனாங்க, சொன்னாங்களா இல்லையா? ஒருவரை ஒரு கூட்டத்தை தவிர அனைத்து கூட்டமும் நரகத்திற்கு போகும் சொல்லும் போது சஹாபாக்கள் யாருன்னு கேட்டாங்க, அந்த கூட்டம் யாருன்னு கேட்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னாங்க? அல் ஜமா அப்படின்னு சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய தூதரும் அவருடைய தோழர்களும் சேர்ந்த ஜமாத், ஒருவரை ஒருவர் பலப்படுத்தக்கூடிய ஜமாத், ஒருவருக்கு ஒருவர் உறுதியாக தோழமை கொண்டிருந்த ஜமாத், மரணத்துடைய நேரத்தில் மல்லாடி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அந்த இறுதி மூச்சிற்காக இறுதி மூச்சை எதிர்பார்த்து இருக்கக்கூடிய நேரத்தில் எர்முக்குடைய எந்த போருங்க? அந்த யமாமாவுடைய அந்த போர், யமாமாவுடைய போர் தானே அந்த இக்ரிமா ரலியல்லாஹு அன்ஹு மரணிக்கக்கூடிய போர், எர்முக்குடைய போர் தான் இல்லையா? எர்முக்குடைய போர், எர்முக்குடைய அந்த களம். 3 தோழர்கள் மரணத்தோடு மல்லாடி கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு இறுதியாக அவர்களுக்கு நீருடைய தேவை இருக்கின்றது என்பதை அறிந்து மரணத்திற்கு முன்னால் அவர்களுடைய வறண்டு போன நாக்குகளை குளிர்விப்பதற்காக நீரை கொண்டு வருகின்றார்கள் தோழர்கள். அருந்துவதற்காக வாயை திறக்க நோக்கக்கூடிய நேரத்தில் பக்கத்தில் இருக்கக்கூடிய தோழனை பார்த்து இல்லை இல்லை அவனுக்கு முதலில் கொடுங்கள் என்று சொல்லுகின்றார்கள். அவருடைய அருகில் செல்லக்கூடிய நேரத்தில் அவருக்கு பக்கத்திலே செல்லக்கூடிய நேரத்தில் அவருக்கு பக்கத்தில் இருப்பவருக்கு கொடுக்க சொல்லுகின்றார்கள். இறுதியில் 3வது நபரிடத்திலே நீரும் கொண்ட நபர் பார்ப்பது 3வது நபர் மரணமடைந்து விட்டார். திரும்ப வந்து இவருக்கு கொடுக்க வரும்போது இவரும் மரணித்து விட்டார். திரும்ப வந்து 1வது நபரிடத்திலே வரும்போது அவரும் மரணித்து விட்டார். தனக்கு தேவை இருந்த போது கூட அந்த சமூகம் தன்னுடைய சகோதரனுக்கு கொடுக்க வேண்டும் என்று எண்ணினார்கள். நாம் குழி பறிப்பதற்காக நினைத்துக் கொண்டிருக்கிறோம். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் அப்படி ஒரு சமூகத்தை உருவாக்குனாங்க. மதீனாவுக்கு வந்த ரசூலுல்லாஹ் செய்த மிக முக்கியமான பணி என்ன சொல்லுங்களேன்? என்ன செய்தாங்க? முதல்ல என்ன செய்தாங்க? மதீனாவுக்கு வந்த உடனே, மதீனாவுக்கு வர்றதுக்கு முன்னாலே தொடங்கிட்டாங்க. இருந்தாலும் அவங்க செய்த முதல் பணி என்ன? சகோதரத்துவத்தை உருவாக்கினார்கள். யாருக்கும் இடையில? அன்சாரிகளுக்கும் முஹாஜிர்களுக்கும் இடையில. அன்சாரிகளுக்குள்ளாக சகோதரத்துவத்தை ஏற்படுத்தினாங்களா இல்லையா? அவுஸ் கஸ்ரஜ் கோத்திரத்தார்களுக்கு சகோதரத்துவத்தை உருவாக்கினாங்களா இல்லையா? அந்த கோத்திரத்தை வரலாறு படிச்சிருக்கீங்க நீங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சத்திய மார்க்கத்தை கொண்டு வரக்கூடிய நேரத்தில் அவுஸ் கஸ்ரஜ் கோத்திரத்திலே வரலாற்றை எழுதக்கூடியவர்கள் சொல்லுகின்றார்கள், நரைத்து போன தாடியையோ முடியையோ கொண்ட யாரும் அந்த சமூகத்தில் மீதம் இருக்கவில்லை என்று. அவுஸ் கஸ்ரஜ் கோத்திரத்துல நரைத்த முடிகளை கொண்ட நம்மை போன்றவர்களை பார்க்க முடியாதாம். காரணம் என்ன? மாறி மாறி வெட்டி சாச்சிக்கிட்டு இருந்தாங்க. பெரும் போர் ஒன்று நடைபெற்றிருந்தது. அந்த போரில் வயதானவர்கள் அனைவரும் இறந்து விட்டார்கள். இளைஞர்கள் மட்டும்தான் மீதம் இருந்தாங்க. அந்த நிலையை எண்ணி வருந்தியவர்களுக்கு அருமருந்தாக அல்லாஹ்வுடைய தூதருடைய தாவா அமைந்தது. மக்களே, உங்களுக்கு ஒரு செய்தியை நான் சொல்ல வேண்டும் என்று சொன்ன போது அந்த தாவாவை அவர்கள் ஆற தழுவினார்கள். மதீனா வாருங்கள் வாருங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதரை வரவேற்றது. அந்த மக்களுக்கிடையில் இருந்த பிரச்சனைகளை தீர்த்து அவர்களுக்கிடையில் அழகான ஒரு சகோதரத்துவத்தை அல்லாஹ்வுடைய தூதர் உருவாக்கினார்கள். மதீனா உலகை தோற்கடிக்கக்கூடிய பெரும் சக்தியாக மாறியது. ஒரு சிறு பிரதேசம் மதீனா என்ன இல்ல, மக்காவை கம்பேர் செய்து பார்க்கும்போது ஒரு பெரும் பகுதி அல்ல, அல்லது மற்ற ஏனைய நாடுகளோடு கம்பேர் செய்யக்கூடிய அளவிற்கான ஒரு பகுதி அல்ல. அந்த பகுதிக்கு சென்ற அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் ஒரு இரு பெரும் வல்லரசுகளை தோற்கடிக்க முடிந்தது. பாரசீக ரோம பேரரசுகளை தோற்கடிக்க முடிந்தது மதீனாவில் இருந்து கொண்டு. காரணம், ஒருவரை ஒருவர் பலப்படுத்தக்கூடியவர்களாக சஹாபாக்கள் இருந்தார்கள். ஒருவரை ஒருவர் பலப்படுத்தினார்கள், வலுப்படுத்தினார்கள். நாம் குழி தோண்டக்கூடியவர்களாக நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். எத்தனை வரலாறுகள் நம்மால் பார்க்க முடியும் தெரியுமா? சகோதரத்துவத்தை உருவாக்குவதற்காக, இந்த சமூகத்துடைய ஒற்றுமை வேண்டும் என்பதற்காக தியாகம் செய்த எத்தனை வரலாறுகள் நம்மால் பார்க்க முடியும் தெரியுமா? எத்தனை வரலாறுகளை பார்த்தாலும் இமாம் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹுடைய அந்த தியாகத்திற்கு ஒப்பான ஒரு வரலாற்றில் பார்க்கவே முடியாது. ஹசன் ரலியல்லாஹு அன்ஹுடைய தியாகம் தெரியுமா உங்களுக்கு? படிச்சிருக்கீங்களா? என்ன பண்ணாங்க? என்ன தியாகம் பண்ணாங்க? எதை தியாகம் பண்ணாங்க? உலமாக்கள் சொல்லாதீங்க. ஆட்சியை விட்டு கொடுத்தாங்க. யார் விட்டு கொடுத்தாங்க? சொல்லுங்க. முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு விட்டு கொடுத்தாங்க. ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு இருந்த ஆட்சி எப்படிப்பட்ட ஆட்சின்னு தெரியுமா உங்களுக்கு? என்ன விட்டு கொடுத்திருப்பாங்க? ஒரு கன்னியாகுமரி மாதிரியோ அல்லது ஒரு தமிழ்நாடு மாதிரியோ அல்லது இந்தியாவு மாதிரியோ ஒரு பகுதியை விட்டு கொடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? எதை விட்டு கொடுத்திருப்பாங்க? சுப்ஹானல்லாஹ். உலகுடைய நம்பர் 1 என்று அழைக்கப்படக்கூடிய பிரம்மாண்டமான சாம்ராஜ்யத்தை, இணையில்லாத ஒரு சாம்ராஜ்யமாக இருந்த அந்த சாம்ராஜ்யத்துடைய அதிபராக இருந்த ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு
இந்த சமுதாயத்துடைய ஒற்றுமைக்காக தன்னுடைய பதவியை துறந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, என்ன சொன்னாங்க? இன்ன பின்னி ஹாதா சய்யிதுன், இதோ என்னுடைய புதல்வர், இவர் ஒரு தலைவராக இருக்கின்றார் என்று சொன்னார்கள். வலஅல்ல அல்லாஹ் அன் யுஸ்ரிஹ பிஹி பைன ஃபியத்தைனி அதீமத்தைனி மினல் முஸ்லிமீன். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இரு பெரும் கூட்டத்தார்களுக்கு இடையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இவர் மூலமாக சமாதானம் செய்து வைக்க இருக்கின்றான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் முன்னறிவிப்பு செய்தாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு மரணம் அடைகிறாங்க. வரலாறு பாருங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு மரணம் அடைகிறாங்க. முஸ்லிம் சாம்ராஜ்யத்திற்கு கலீஃபாவாக யாரை தேர்வு செய்வது? யாரெல்லாம் அலி ரலியல்லாஹு அன்ஹு கலீஃபாவாக தேர்வு செய்தார்களோ அவர்கள் எல்லாம் இணைந்து, முஹாஜிர்களும் அன்சாரிகளும் இணைந்து யாரை கலீஃபாவாக தேர்வு செய்யறாங்க? யார சொல்லுங்க? ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு. அலி ரலியல்லாஹு அன்ஹுக்கு முன்னால உஸ்மான், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அலி ரலியல்லாஹு அன்ஹுக்கு முன்னால, அலி ரலியல்லாஹு அன்ஹுக்கு பின்னால் அவருடைய புதல்வராக இருந்த அலி ரலியல்லாஹு அன்ஹு நியமிக்கல. அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய புதல்வராக இருந்த ஹசன் ரலியல்லாஹு அன்ஹுவை யார் அலி ரலியல்லாஹு அன்ஹு நியமிச்சாங்களோ அவங்க நியமிக்கிறாங்க. சிரியாவை தவிர ஏனைய பகுதியில் இருந்த எல்லா கவர்னர்களும் யாருக்கு பையத்து செய்யறாங்க? ஹசன் ரலியல்லாஹு அன்ஹுக்கு பையத்து செய்யறாங்க. பாரசீக ரோமாபுரியுடைய சாம்ராஜ்யங்கள் சிரியாவை தவிர்த்து ஏனைய பகுதிகள் எல்லாம் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வருது. ஒரு பெரும் சாம்ராஜ்யத்துடைய அதிபர் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு பையத்து செய்யல. அவர் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய மரணத்திற்கு பின்னர் இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தில் அலி ரலியல்லாஹு அன்ஹுக்கும் அவருக்கும் இடையில் கருத்து வேறுபாடுகள் இருந்தன. அதே கருத்து வேறுபாடோடு இருக்கின்றார். ஹசன் ரலியல்லாஹு அன்ஹுக்கு என்ன செய்யல? பையத்து செய்யல. ஹசன் ரலியல்லாஹு அன்ஹுவோடு இருந்தவர்கள் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹுக்கு எதிராக நீங்கள் படை புறப்பாடு மேற்கொள்ள வேண்டும் என்று வற்புறுத்துகிறார்கள். இருவரும் இவர்கள் ஒரு படையை ஏற்பாடு செய்கின்றார்கள். அந்த படை என்ன செய்கிறது? ஒரு பெரும் படையாக ஈராக்கை நோக்கி புறப்படுகின்றது. ஈராக்கிலே மதாயின் என்கின்ற பகுதியை அடைகின்றது. மறுபுறம் சிரியாவிலிருந்து ஒரு பெரும் படையோடு முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு வருகின்றார்கள். வரலாற்று ஹதீஸ் கிரந்தங்களில் நாம் பார்க்கின்றோம், அந்த படையை ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு திரட்டி சென்ற படையை பார்த்த அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்வார்கள், இதோ இந்த பிரம்மாண்டமான படை இருக்கின்றதே, இந்த படை எப்படிப்பட்ட படை தெரியுமா? தமக்கொத்தவர்களை வீழ்த்தாமல் இந்த படை திரும்ப செல்லாது. இது ஒரு பிரம்மாண்டமான படை. இந்த படை என்ன செய்யாது? தமக்கொத்த நபர்களை வீழ்த்தாமல் இங்கிருந்து திரும்ப செல்லாது என்று சொல்லக்கூடிய படை. போருக்கு இரு தரப்புகளும் தயாராக இருக்கக்கூடிய நேரத்தில் சமாதான முயற்சி மேற்கொள்ளப்படுகின்றது. இரு தரப்பிலும் பேச்சுவார்த்தைகள் நடைபெறுகின்றது. ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு போரை என்ன செய்றாங்க? பிற்படுத்தி வர்றாங்க. ஒரு கட்டத்தில் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு விளங்கிக் கொள்கின்றார்கள், முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு பின்வாங்க போவதில்லை. பின்வாங்க வேண்டும் என்று சொன்னால் நான் தான் பின்வாங்கி வாங்க வேண்டும். இஸ்லாமிய சமூகத்தில் ஒரு பெரும் இழப்பை தவிர்க்க வேண்டும் என்று சொன்னால், ஆயிரக்கணக்கான முஸ்லிம்களுடைய இரத்தத்தை ஓட்டுவதை தவிர்க்க வேண்டும் என்று சொன்னால் நான் பின்வாங்கி வாங்க வேண்டும் என்பதை ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு உணர்ந்து கொள்கின்றார்கள். ஒரு பெரும் சாம்ராஜ்யத்துடைய தலைவர், எனக்கு என்னுடைய பொறுப்பை விட, என்னுடைய சாம்ராஜ்யத்தை விட இந்த சமூகத்தில் வாழ்நாளை கழித்துக் கொள்கின்றேன், ஆட்சி பொறுப்பு வேண்டாம் என்று சொல்லி புறப்பட்டு செல்கின்றார்கள் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு. முஸ்லிம் சமூகத்துடைய ஒட்டுமொத்த சமூகத்துடைய கலீஃபாவாக முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு நியமிக்கப்படுகின்றார்கள். சாதாரண விஷயம் அல்ல, சாதாரண விஷயம் அல்ல. மொபைல் போன் இருக்கிறவங்க கொஞ்சம் சைலண்ட்ல அல்லது வைப்ரேஷன் மோட்ல போட்டுக்கோங்க, ஏன்னா அது டிஸ்ட்ராக்ஷனா இருக்கும், கொஞ்சம் அதை கவனிச்சுக்கோங்க. ஒரு சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல. ஒரு பெரும் சாம்ராஜ்யத்துடைய பொறுப்பை உதறிவிட்டு இஸ்லாமிய சமூகத்துடைய ஒற்றுமைக்காக புறப்பட்டு சொல்லுகின்றார்கள். முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சிக்கு வர்றாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாமிய வரலாற்றை படித்தவர்களுக்கு தெரியும், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலத்தில் இறுதி பகுதியில் இருந்து இஸ்லாமிய சமுதாயம் சந்தித்த பெரும் சீரழிவு உள்நாட்டு குழப்பமாக இருந்தது. அந்த உள்நாட்டு குழப்பம் அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சியிலும் நீடித்தது. அவர்களுக்கு இடையில் பெரும் போர்களும் நடைபெற்றன. இவை எல்லாவற்றுக்கும் பின்னர் 19 ஆண்டு காலம் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு உள்நாட்டு குழப்பம் இல்லாத ஒரு ஆட்சியை மேற்கொண்டார்கள். அந்த ஆட்சி உலகம் கண்ட பிரம்மாண்டமான சாம்ராஜ்யங்களில் 5வது சாம்ராஜ்யம் என்று சொல்லப்படக்கூடிய உமையாக்களுடைய சாம்ராஜ்யத்தை நிறுவக்கூடிய ஒரு பெரும் ஆட்சியாக மாறியது. உலகில் வாழ்ந்தவர்களுடைய எண்ணிக்கையில் நாம் பார்க்கக்கூடிய நேரத்தில் கிட்டத்தட்ட 30% மக்கள் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சியின் கீழ் வாழ்ந்தார்களாம். 100ல 30 பேர் யாருடைய ஆட்சியின் கீழ் வாழ்ந்தாங்க? முஆவியா ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சியின் கீழ் வாழ்ந்தார்களாம். பெரும் பெரும் படையெடுப்புகள் அந்த காலகட்டத்தில் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு செய்தாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய இஸ்தான்புல், கான்ஸ்டாண்டினோப்பிள் என்று சொல்லக்கூடிய ரோமர்களுடைய தலைநகரம், அந்த தலைநகரத்தை நோக்கிய முதலாவது இஸ்லாமிய படை முஆவியா ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்தில் புறப்பட்டது. இந்த வெற்றிகள் எல்லாம் எப்படி சாத்தியமானது? ஹசன் ரலியல்லாஹு அன்ஹுடைய தியாகத்தால். முஸ்லிம் சமுதாயம் ஒன்றுபட்டதன் காரணமாக,
ஒரு பிரம்மாண்டமான சாம்ராஜ்யமாக ஐரோப்பா ஆழ்ந்த இருளில் இருந்த போது உலகின் பொற்காலத்திற்கு சொந்தக்காரர்களாக இஸ்லாமிய ஆட்சி வீரர்கள் அமைந்தது என்று சொன்னால் அதற்கு பின்னால் ஹசன் ரலியல்லாஹுவுடைய தியாகம் அமைந்தது. ஒரு சாதாரணமான விஷயம் அல்ல என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இன்னைக்கு நாம் என்ன செய்திருக்கிறோம்? அந்த சகோதரத்துவம் நமக்கு இடையில் இல்லை. என்னுடைய சகோதரனை எப்பாடுபட்டாவது அவனை என்னவாவது பண்ணி ஆகணும். ஏதாவது ஒரு செய்தி கிடைச்சுன்னு வச்சுங்க, உடனே ஃபார்வேர்டு, விட்டாத அவனை இன்றையிலும் பண்ணிடணும் அப்படிங்கிற நிலைப்பாடு இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கின்றது. உறுதிப்படுத்தப்படாத அவதூறுகள் சகோதரர்களை பற்றி சொல்லக்கூடிய ஒரு சமூகமாக நாம் இருந்துகிட்டு இருக்கிறோம். என்ன இல்லை நம்மகிட்ட பாருங்க, என்ன இல்லை? இந்த சமூகத்துடைய தலைவர்களாக இருக்கின்ற ஒரே காரணத்திற்காக தினசரி பேஸ்புக்கிலும் வாட்ஸ்அப்லையும் ட்விட்டர்லையும் அதுபோன்ற இணையதளங்களில் எல்லாம் தினசரி கேவலமாக சித்தரிக்கப்படக்கூடிய இஸ்லாமிய தலைவர்களை நீங்க பாக்குறீங்களா இல்லையா? அந்த தலைவருடைய ஆதரவாக இந்த தலைவரை அப்படியே கிளிப்பாங்க, இந்த தலைவருடைய ஆதரவாக அந்த தலைவர்களை. என்னவோ நம்ம பெருசா அரசியல் இல்லாததுனால நம்ம கொஞ்சம் தப்பி நிக்கிறோம், அவ்வளவுதான். இருக்குதா இல்லையா? ஒவ்வொரு தலைவர்களும் படக்கூடிய பாடு இருக்குது. சுப்ஹானல்லாஹ். ஒவ்வொரு தொண்டர்களும் படக்கூடிய பாடு இருக்குது. என்னவெல்லாம் பெயர்களில் அழைக்கப்படுகின்றார்கள். ஒட்டுமொத்தமாக இந்த இஸ்லாமிய சமூகத்தில் ஒற்றுமை இல்லை. அதுதான் இந்த சீரழிவுக்கு காரணம். அது நாம் இழந்த நன்முத்துக்கள் ஒண்ணுன்னு சொன்னா இல்லைன்னு சொல்ல முடியுமா? உங்களால சொல்ல முடியுமா? எத்தனை சதவீதம் தமிழ்நாட்டில் நாம் இருக்கிறோம் சொல்லுங்களேன்? 12%. வேற வேற யாராவது சொல்ல விரும்புறீங்களா? தமிழ்நாட்டில் முஸ்லிம்களுடைய எண்ணிக்கை எத்தனைன்னு சொல்லுங்களேன். ஒரு கெஸ் பண்ணி பாருங்க, ஒரு கெஸ் பண்ணுங்க, ஒரு வைல்டு கெஸ். 22%. 8%. அது யாரு சொன்னது? 8. வேற 18. 2011 சென்சஸ் அடிப்படையில் 5.78% இருக்கிறோம். எத்தனை சதவீதம்? 5.78% நினைக்கிறேன். நம்ம விட அதிகமா யார் இருக்கிறாங்க? கொஞ்சம் அதிகமா கிறிஸ்டியன்ஸ் இருக்கிறாங்க தமிழ்நாட்டில். இனி கொஞ்சம் கம்பேர் பண்ணி பாருங்க. இந்த 5.8%க்கு எத்தனை அரசியல் கட்சி நமக்கு இருக்கு சொல்லுங்க? அங்கீகரிக்கிறது அங்கீகரிக்கப்படாது நான் அரசியல் கட்சின்னு சொல்லக்கூடிய எத்தனை பேர் இருக்கான்னு சொல்லுங்க? 50. சரி, ஒரு கிறிஸ்டியன் கட்சியுடைய பேர் சொல்லுங்களேன். இதை விட அழகான ஒரு உதாரணம் இந்த சமூகத்துடைய ஒற்றுமையின்மையுடைய அழகான உதாரணத்தை வேற எங்கேயாவது பார்க்க முடியுமா? பார்க்க முடியுமா? இதை விட கேவலமா ஒரு உதாரணத்தை சொல்ல முடியுமா? இருக்கிறதே இவ்வளவுதான். உனக்கு எதுக்கு ஒரு அரசியல் கட்சி? உண்மையிலேயே இயக்கங்களுடைய கூட்டு சந்திப்புகள்லாம் நான் போயிருக்கிறேன். சிஎம் சந்திப்பு உட்பட அழைப்பின் பேர்ல எல்லாம் போயிருக்கிறோம். நம்மளை ஒரு தடவை தான் கூப்பிட்டுருக்காங்க. லட்சக்கணக்கான மக்களை சந்திக்கக்கூடிய ஒரு ஜமாத்தை நம்ம இருந்துகிட்டு இருக்கிறோம். வெள்ளிக்கிழமைகள்ல பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்து செல்லக்கூடிய 100க்கும் மேற்பட்ட பள்ளிவாசல்கள் நம்மகிட்ட இருக்கு. மக்களுடைய ஒப்பீனியனை உருவாக்கக்கூடிய ஒரு ஜமாத்தை நாம இருந்துகிட்டு இருக்கிறோம். அங்க போய் பார்க்கும்போது அவனும் அவனுடைய லெட்டர் பேர் மட்டும்தான் இருக்கும். ஒரு உறுப்பினர் கூட இருக்க மாட்டான், பெரிய தலைவராக இருப்பான். அப்படி எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. இப்படி இந்த சமூகத்தில் தலைவர்களாக நிறைஞ்சு நிற்கிறாங்க, கட்சிகளாக நிறைந்து நிற்பதை பார்க்கிறோம். ஆனா சகோதர சமுதாயங்களை பாருங்க, ஒரு கட்சியை கூட உங்களால பேர் எடுத்து சொல்ல முடியல. 1-2 இருக்குது, இருந்தாலும் ஒரு கட்சிக்கு பேரை கூட சொல்ல முடியல. அப்ப நம்முடைய வீழ்ச்சியுடைய காரணம் நாம் எதை இழந்தோம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியுதா இல்லையா? இன்னைக்கு பாருங்களேன், சமூக ஊடகத்துக்குள்ள போயிட்டீங்கன்னா கல்வி ஊத்துறதுல யாரு ஃபர்ஸ்ட்? நம்மளும் அதை குறைந்தவர்கள் சளைத்தவர்கள் இல்ல, ஜாக்கு மக்களும் சளைத்தவர்கள் இல்ல. டிஎன்டிஜே கழுவுறதுல அவன் நம்மளை கழுவுறான், நம்ம அந்த அளவுக்கு இல்லைனாலும் நம்ம மக்களும் கழுவுறாங்க. சுன்னத் ஜமாத்தை நம்ம கழுவுறோம், அவன் நம்மளை கழுவுறான். இப்படி கல்வி ஊத்துறதுல யார் ஃபர்ஸ்ட்ல இருக்கிறாங்க? ஏதாவது ஒரு கிறிஸ்தவ அமைப்பு வேற ஒரு அமைப்பை கல்வி ஊத்துவதை பார்த்துருக்கீங்களா நீங்க? வெளிப்படையாக தான் நான் கேட்கிறேன், உள்ள இருக்கிறத கேட்கல. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிட்டே போயிட்டாங்க, 72ஆம் பிரிவான் சொல்லிட்டு போயிட்டாங்க. அவன் 72 720 இருக்கிறான். ஆனா ஒரு பிரிவையாவது, ஒரு பிரிவை சார்ந்தவனாவது பேஸ்புக்ல வந்து இன்னொரு பிரிவை பத்தி கல்வி ஊத்துறானா? செய்யறது இல்ல. ஆனா நம்ம என்ன செய்யறோம்? இதனால என்ன சாதிச்சோம் இந்த சமூகத்தில் சொல்லுங்க? நான் வெளிப்படையா தான் பேசுறேன், வெளிப்படையா பேசுறேன். இதனால என்ன சாதிச்சோம்? நாம சைத்தானுக்கு நாம் உதவி செய்யணும்.
இந்த இந்த நடவடிக்கை ஏன் இந்த சீர்திருத்தம் நம்மகிட்ட வரக்கூடாது? நான் என்னுடைய இதர தௌஹீத்வாதிகளை நான் என்ன செய்ய மாட்டேன், அல்லாஹ்வுடைய ஏகத்துவத்தை மட்டும் விளங்கிக் கொண்டவரை நான் கழுவி ஊத்த மாட்டேன். நான் ரொம்ப சிம்பிளான லாங்குவேஜ் யூஸ் பண்றேன். அவனுக்கு எதிரான பதிவுகளை நான் பதிய மாட்டேன், அவன் மீது அவதூறு பேச மாட்டேன் அப்படிங்கிற ஒரு முடிவை நாம ஏன் எடுக்கக்கூடாது? அல்லாஹ்வுக்கு இணை வைப்பவர்களை விட ஏகத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டவங்க நல்லவங்க தானே இல்லையா? சிம்பிளான கேள்வி, ரொம்ப இதுக்கெல்லாம் போகாதீங்க. மற்றுள்ள காரியங்கள் நிறைய இருக்குது. இணை வைப்புங்கிறது ஷிர்க், அல்லாஹ் ஒருவர் மன்னிக்காத விஷயம். அந்த விஷயத்தின்பால் செல்பவர்களை விட அல்லாஹ் ஒருவர் என்று நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடியவன் நல்லவனா கெட்டவனா? ஏன் அது சொல்றதுக்கு என்ன அந்த அளவுக்கு? இதயங்கள் என்ன செய்யணும்? இதயங்கள் விசாலமாக ஆக வேண்டும். நல்லவன் தான், அவனை கழுவி ஊத்துறதுனால நம்ம எதையும் சம்பாதிக்க போறது இல்லை. சம்பாதிக்க போறது அவன் இருக்கக்கூடிய தவறுகள் இருக்கலாம், ஹதீஸை மறுக்கக்கூடியவனாக இருக்கலாம், அல்லது பலவிதமான விதத்துகளை செய்யக்கூடியவனாக இருக்கலாம். ஆனா அவனை பொதுத்தளத்தில் கழுவி ஊத்துறதுனால எந்த பிரயோஜனத்தையும் நாம் அடையவில்லை. இந்த சமூகம் மேலும் 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 பலவீனம் அடைஞ்சுக்கிட்டு இருக்குது. முஸ்லிம் என்கின்ற பொது ஐடென்டிட்டியுடைய அடிப்படையில் ஒன்றுபடுவதில் என்ன தவறு இருக்க முடியும்? ஏன் சீர்திருத்தம் செய்துகிட்டே இருப்போம்? நாமோ மௌத்தாவர்கள் செய்வோம், செய்யக்கூடிய தவறுகளை அவர்களை நேரில் சந்தித்தும் அவர்களுடைய இடங்களில் சென்று பொது மேடைகளை போட்டு செய்வோம். ஆனா இந்த மாதிரி ஒரு வரம்பு மீறிய தாக்குதல்களை ஏன் நிறுத்தக்கூடாது? பொது ஐடென்டிட்டியோடு நாம் ஏன் பயணிக்க கூடாது? சுவர் இருந்தால் தானே சித்திரம் வரைய முடியும். ஏன் சிந்திச்சு பார்க்க மாட்டோங்கிறோம்? இதயங்கள் இன்னும் நிறைய விசாலமாக வேண்டியது இருக்குது. எந்த அளவுக்கு சிந்திச்சு பார்க்கலாம். ரோமர்களுக்கும் பாரசீகர்களுக்கும் போர் வந்த நேரத்தில் ரெண்டு பேரும் முஸ்லிம்களுக்கு எதிரிகளா நண்பர்களா? எதிரிகள் தான். அப்படித்தானே? முஸ்லிம்கள் யார் ஜெயிக்கணும்னு நினைச்சாங்க? யார் ஜெயிக்கணும்னு நினைச்சாங்க? யாரு? முஸ்லிம்கள் ரோமர்களுக்கும் பாரசீகர்களுக்கும் போர் நடக்குது. அந்த நேரத்தில் யார் ஜெயிக்கணும்னு நினைச்சாங்க? பாரசீகர்கள் அல்ல, ரோமர்கள் ஜெயிக்கணும்னு நினைச்சாங்க. ரோமர்கள் வெற்றி பெறணும்னு நினைச்சாங்க. ஆனா பாரசீகர்கள் ஜெயிச்சாங்க. முஸ்லிம்கள் வருந்தினாங்க, அல்லாஹ் வசனம் இறக்கினான், இல்ல இன்னும் சிறிது காலங்களில் ரோமர்கள் வெற்றி பெறுவார்கள் சொல்லி அல்லாஹ் சூரத் ரூமுடைய வசனங்களை இறக்கினான். அப்போ அந்த நடைமுறை நமக்கு இருக்குது. பொதுவாக ஒன்றுபடக்கூடிய ஒரு நடைமுறை இருக்குது. அதற்குள் இருந்து கொண்டு நாம் என்ன செய்யணும்? அதுக்காக தௌஹீதை பத்தி பேசுறத, மன்ஹஜை பத்தி பேசுறத, அகீதாவை பத்தி பேசுறத சமரசம் செய்வதற்கு இல்ல. சமரசம் செய்யாமலே நட்புறவோடு பயணிக்க முடியும். அட்லீஸ்ட் கல்வி இருந்தாமலே பயணிக்க முடியும் நம்மளால. இன்னைக்கு நாம் என்ன செய்துகிட்டு இருக்கிறோம்? நம்முடைய பலவீனத்தை பட்டவர்த்தனமாக வெளியில் காட்டுவதன் மூலம் இந்த சமூகத்தை நாம் பலவீனப்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். ரொம்ப பலவீனமாக இருந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான் குர்ஆன்ல 8வது அத்தியாயத்துடைய 46வது வசனம், வஅதீஉல்லாஹ வரசூலஹு வலா தனாஸஹு ஃபதஃஷலு வதذهب ريحكم واصبروا ان الله مع الصابرين. இன்னும் அல்லாஹ்வுக்கும் அவருடைய தூதருக்கும் நீங்கள் கட்டுப்படுங்கள், கீழ்ப்படியுங்கள், நீங்கள் கருத்து வேறுபாடு கொள்ளாதீர்கள். அவ்வாறு நீங்கள் கருத்து வேறுபாடு கொண்டால் நீங்கள் கோழைகளாக ஆகிவிடுவீர்கள். கருத்து வேறுபாடு கொண்டா என்ன ஆவீங்க? கோழைகளாக ஆகிவிடுவீர்கள். உங்களுடைய பலம் குந்திவிடும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறார், கருத்து வேறுபாடு கொண்டால் நீங்கள் கோழைகளாக ஆகிவிடுவீர்கள், உங்களுடைய பலம் குந்திவிடும். நீங்கள் பொறுமையாக இருங்கள், அல்லாஹ் பொறுமையாளர்களோடு இருக்கின்றான். இன்னைக்கு நம்முடைய பலம் குந்தி இருக்குதா இல்லையா? பலவீனர்களாக இந்த சமூகத்தில் நாம் உணர்றோமா இல்லையா? எதனால ஏற்பட்டது? நம்மிடத்தில் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள். ஒரு ஜமாத்திற்குள்ளாக கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் இணைந்து பயணிக்க முடியாத ஒரு நிலையில நாம் பயணிச்சுட்டு இருக்கிறோம். ஒரு நிர்வாகம் தேர்வு செய்யப்பட்ட அளவிற்கு கட்டுப்படாதவர்களாக இருக்கிறாங்க. பல பள்ளிவாசல்களுடைய வழக்குகள் வக்ஃபை தாண்டி நீதிமன்றங்களில் இருந்து கொண்டிருக்கிறது. எத்தனை பள்ளிவாசல்களில் எந்த பணியும் செய்ய முடியாமல் நிர்வாகிகள் திக்குமுக்காடிட்டு இருக்கிறாங்க, பரஸ்பரம் போர் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கெல்லாம் காரணம் என்ன? கருத்து வேறுபாடுகள் காரணமாக நாம் என்ன செய்திருக்கிறோம்? இன்னைக்கு நம்முடைய பலம் குன்றி இருப்பதை நாம் பார்க்கிறோம். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, யாருக்கு நம் மீது பொறுப்பு இருக்கின்றதோ, கடமை, யாருக்கு நம் மீது அதிகாரம் இருக்கின்றதோ, அது ஒரு கிளை தலைவராக இருக்கலாம், அது ஒரு பள்ளிவாசலுடைய தலைவராக இருக்கலாம், நம்முடைய பள்ளிவாசலுடைய இமாமாக இருக்கலாம். கட்டுப்பட்டோம் என்று சொன்னால் அழகான ஒரு சமூகத்தை நம்மால வார்க்க முடியும். கருத்து வேறுபாடு கொண்டு நாம் மாறி நிற்க தொடங்கினோம் என்று சொன்னால் நம்முடைய பலம் குன்றிவிடும். நான் எப்படி, நீங்க ஒவ்வொருத்தரும் சிந்திங்க, அவன் என்ன இப்படி சொன்னான், அதனால நான் அப்படி சொன்னேன். அவன் நெகட்டிவா செய்யறான், நாம என்ன செய்யறோம்? அதை விட பெரிய நெகட்டிவா செய்யறோம். அவன் அப்படி சொன்னான், அதை சீர் செய்வதற்காக நான் இப்படி சொன்னேன் என்று நான் ஏன் பாசிட்டிவாக மாறக்கூடாது? என்னுடைய நண்பன் அப்படி சொன்னான்,
அதற்காக நான் அவன் செய்த அளவிற்கு அதே தவறை நான் செய்வேன் என்று சொல்வதை விட்டுவிட்டு அதை நான் இவ்வாறு சீர் செய்தேன் என்று சொல்லக்கூடிய எத்தனை பேர் நம்ம இருக்கிறோம்? இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடிய மிகப்பெரிய தீமையாக இருந்து கொண்டிருக்கின்றது. நாம் இழந்த நன்முத்துக்கள் ஒன்றாக நம்முடைய சகோதரத்துவம் இருந்து கொண்டிருக்கின்றது. இதை நீங்கள் சரி செய்யாதவரை, சகோதரத்துவத்தையும் நம்முடைய சுய ஒழுக்கத்தையும் சரி செய்யாதவரை எந்த மாற்றத்தையும் எந்த புரட்சியையும் ஒரு சமூகத்தில் உருவாக்கவே முடியாது. தெளிவாக வழங்கிக்கொள்ளுங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அருள் செய்வானாக. ஒரு நிமிஷம் ரெஸ்ட் எடுத்து பாக்கி பேசுவோமா? எவ்வளவு டைம் இருக்கு? 12:30 முடிக்கணுமா? சரி, ஒரு கொஞ்சம் தண்ணி மட்டும்தான். ரெண்டு விஷயங்களை பார்த்திருக்கிறோம். எதெல்லாம்? நல்ல ஒழுக்கமும். மூன்றாவதாக நம்ம இழந்த முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? கல்வி. கல்வி கொஞ்சம் பின்னால் நம்ம போனோம்னா கல்வி ஒளியை உலகிற்கு காட்டியவர்களாக இஸ்லாமிய சமூகம் இருக்கு. இன்னைக்கு சச்சார் கமிட்டியோட ரிப்போர்ட்டை பார்த்தோம்னா எப்படி இருக்கிறோம்? சிறுபான்மையினர்களை விட அல்லது எந்த சமூகம் கல்வி அறிவு இல்லாதவர்களாக பார்க்கப்படுகிறதோ அவர்களை விட கல்வியில் பலவீனர்களாக நாம் இருந்துகிட்டு இருக்கிறோம். அல்லாஹ் முதல்ல இறக்கின வசனம் என்ன வசனம்? அதனுடைய பொருள் என்ன? ஓதுவீராக, படிக்க சொல்லி அல்லாஹ் தூண்டினான். அப்படிதானே இல்லையா? கற்றவர்களும் கல்லாதவர்களும் சமமாவார்களா அப்படின்னு அல்லாஹ் கேள்வி கேட்டான். அந்த மக்களை பார்த்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேட்டான், அஃபலா யன்துரூன இலல் இப்லி கைஃப குலிகத். அல்லாஹ் கேள்வி கேட்டான், ஒட்டகத்தை அவர்கள் கவனிக்க வேண்டாமா அப்படின்னு கேட்டான். அப்படி என்ன அந்த ஒட்டகத்தில் இருக்கிறது மற்ற மிருகங்களிடத்தில் இல்லாதது? அந்த ஒட்டகத்தில் என்ன அப்படி இருக்கிறது நீங்க பாருங்க, ஆய்வு செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொன்னான். மீண்டும் அல்லாஹ் கேட்டான், வஇல ஸமாஇ கைஃப ருஃபியத். வானம் அது எவ்வாறு உயர்த்தப்பட்டிருக்கின்றது அது பாருங்க அப்படின்னு அல்லாஹ் சொன்னான். வஇலல் ஜிபாலி கைஃப நுஸிபத். மலைகள் அவை எவ்வாறு நாட்டப்பட்டிருக்கிறது, எப்படி அவ்வளவு பலமா நிக்குது, சிந்தித்து பாருங்கள், ஆய்வு செய்யுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொன்னான். வஇலல் அர்லி கைஃப சுத்திஹத். பூமி எவ்வாறு விதிக்கப்பட்டிருக்கிறது, இது எப்படி இந்த பூமியால் இது போன்று நிற்க முடிகின்றது, பரப்பப்பட்டிருக்கின்றது என்று அல்லாஹ் சிந்தித்து பார்க்க ஆய்வு செய்ய சொன்னான். இதை அந்த காலத்தில் குர்ஆனை ஓதிய மக்கள் ஆய்வு செய்தார்கள். பாரசீக நாட்டுடைய அந்த வெற்றி பெற்று செல்லக்கூடிய இஸ்லாமிய படையுடைய வரலாற்றை பற்றி ஒரு வரலாற்று ஆசிரியர் பேசக்கூடிய நேரத்தில் சொல்லுவார், பாரசீக அரண்மனையில் நடந்து செல்லக்கூடிய இஸ்லாமிய படை வீரர்கள் இது என்ன அப்படின்னு கேட்டாங்க. எதை பார்த்து கேட்டாங்க தெரியுமா? லைப்ரரியை பார்த்து கேட்டாங்க. இது என்ன அப்படின்னு கேட்டாங்க. இங்கு உலகுடைய கல்வி ஒன்று திரட்டப்பட்டிருக்கின்றது, உலகில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கக்கூடிய பல செய்திகளும் இங்கே ஒன்று சேர்க்கப்பட்டிருக்கின்றது அவர்களுக்கு சொல்லப்பட்டது. வெற்றி வீரர்களாக சென்ற முஸ்லிம்கள் சொன்னார்கள், இதை எங்களுக்கு கற்றுத்தாருங்கள் என்று சொன்னார்கள். அந்த லைப்ரரியில் உட்கார்ந்தாங்க, படித்தார்கள். ஒரு சில 10 ஆண்டுகளுக்கு பின்னர் அந்த புத்தகங்களை அரபு மொழியில் மொழியாக்கம் செய்ய தொடங்கினார்கள் முஸ்லிம்கள். சாதாரணமான விஷயம் இல்லை. மேத்தமேட்டிக்ஸ் உடைய ஆய்வுகளை வெளியே கொண்டு வந்த மூசா அல் கவாரிஸ்மியாக இருக்கட்டும், அல்ஜிப்ரா, அல்கரிதம் போன்றவற்றை வெளியே கொண்டு வந்த மூசா அல் கவாரிஸ்மியாக இருக்கட்டும், ஆப்டிக்ஸ் கண்ணாடியை போல, லென்ஸை போல, கேமராக்களை போன்ற ஆப்டிக்ஸ் உடைய தந்தை என்று அழைக்கப்படக்கூடிய இப்னுல் ஹைத்தமாக இருக்கட்டும், உலகில் இந்த அளவுக்கும் நிலை நிற்கக்கூடிய தொடங்கப்பட்டது முதல் இன்று வரை டிகிரி வழங்கக்கூடிய ஒரே பல்கலைக்கழகம் ஆக்ஸ்போர்டு, அது போன்ற பல்கலைக்கழகங்களுக்கெல்லாம் முன்னோடி என்று சொல்லப்படக்கூடிய ஃபாத்திமா அல் ஃபிகிரி என்கின்ற முஸ்லிம் பெண்மணி உருவாக்கிய யூனிவர்சிட்டி ஆஃப் கராவியினாக இருக்கட்டும், இன்னைக்கு மருத்துவமனைகள் செய்யப்படக்கூடிய சர்ஜரியுடைய மாடர்ன் சர்ஜரியுடைய ஃபாதர் என்று அழைக்கப்படக்கூடிய அல் ஜஹராவியாக இருக்கட்டும், பெரும் பெரும் கண்டுபிடிப்புகளை கண்டார்கள். அப்பாஸ் அல் ஃபிர்னாஸ் தன்னுடைய வீட்டை ஒரு கோளங்களை பார்க்கக்கூடிய பிளானிட்டோரியமாக மாற்றினான், பறக்க முயற்சி செய்தான். எத்தனையோ 100 ஆண்டுகளுக்கு முன்னர், 1000 ஆண்டுகளுக்கு முன்னர் உலகம் இருளில் இருந்த போது, when Europe was sinking in the dark, when Europe was going through the dark ages ன்னு சொல்லுவாங்க, இருண்ட காலகட்டத்தில் ஐரோப்பா பயணித்துக் கொண்டிருந்த ஒரு காலகட்டத்தில், மூழ்கி கொண்டிருந்த காலகட்டத்தில் ஐரோப்பியர்கள் மனநோயாளிகளை பேய் பிடித்திருக்கின்றது என்று சொல்லி பேய் மிரட்டிக் கொண்டிருந்த காலகட்டத்தில் பாக்தாதுடைய பிமாரிஸ்தானில் மனநோயாளிகளுக்கு சிகிச்சை வழங்குவதற்காக தனி பிரிவு உருவாக்கப்பட்டது. நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய தனி பிரிவுகள் எல்லாம் முஸ்லிம்களுடைய காலகட்டத்தில் உருவாக்கப்பட்டது.
இவ்வளவு கண்டுபிடிப்புகள், 100 கோடி கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிப்பதில் முன்னிலையில் இருந்தவர்கள் முஸ்லிம்கள். நாம் எப்படி இருந்தோம்? ப்ரொடியூசர்ஸ் ஆஃப் டெக்னாலஜியா இருந்தோம். டெக்னாலஜியை கண்டுபிடிக்கக்கூடியவர்களாக இருந்தோம், அதை உருவாக்கக்கூடியவர்களாக இருந்தோம், அதை உலகிற்கு கொண்டு சேர்க்கக்கூடியவர்களாக இருந்தோம். இன்னைக்கு நாம கன்சியூமர்களாக மாறி இருக்கிறோம். யாராவது உருவாக்குனாங்கன்னா அதை பயன்படுத்தக்கூடியவர்களாக மாறி இருக்கிறோம். சமீபத்தில் நோபல் பரிசு பெற்றவர்கள் யாரும் முஸ்லிம்களுடைய பெயர்களை பார்க்க முடியாது. நாம் பயனாளிகளாக மாறி இருக்கிறோம். கண்டுபிடிப்பவர்களில் இருந்து நாம் இழந்தது அது. கல்வியை இஸ்லாமிய மார்க்கத்தை போன்று, திருக்குர்ஆனை போன்று ஊக்குவிக்கக்கூடிய வேற எந்த மார்க்கத்தையும் பார்க்க முடியாது. ஆனால் இன்றைக்கு நாம் கல்வியில் பின்தங்கி இருக்கிறோம். இழந்த மிக முக்கியமான 3வது நன்முத்தாக கல்வி இருந்து கொண்டிருக்கிறது. இனியும் 2 இருக்குது, சீக்கிரமா சொல்லி முடிச்சிருவோம். 4வதாக இந்த சமூகம் மிக முக்கியமான ஒரு சமூக புரட்சிக்கு வித்திட்ட ஒரு அடிப்படையை நாம மறந்துட்டோம். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, அதுதான் வக்ஃப் என்று சொல்லப்படக்கூடிய ஒன்று. வக்ஃப்னு சொன்னா உங்களுக்கு எல்லாம் இப்ப மோடியை ஞாபகம் வரும்னு நினைக்கிறேன். அப்படித்தானே இல்லையா? ஆனா அதுல ஞாபகம் வர வேண்டியது பல வரலாற்று குறிப்புகளை நமக்கு ஞாபகத்துக்கு கொண்டு வரலாம். உதாரணமா பாருங்களேன், பாக்தாதுடைய பிமாரிஸ்தான், இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடிய பல துறைகள் கொண்ட மருத்துவமனைக்கு முன்னோடியாக இருக்கக்கூடிய பிமாரிஸ்தான். அந்த பிமாரிஸ்தானுடைய மருத்துவமனை எப்படி இருக்குன்னு தெரியுமா? பல துறைகளை கொண்ட மருத்துவமனை. அங்க அரசனும் ஆண்டியும் செல்வந்தரும் ஏழையும் எல்லாம் மருத்துவம் பார்க்கலாம். என்ன செய்ய மாட்டாங்க? கட்டணம் வாங்க மாட்டாங்க. மருத்துவமனையிலிருந்து வெளியே வரக்கூடிய நேரத்தில் அவர்களுக்கு 3 தினார் வழங்கப்படும். எதுல இருந்து கொடுப்பாங்க? இஸ்லாமிய ஆட்சியாளர்கள் அவர்களுடைய வீட்டு பெண்கள் அல்லது செல்வந்தர்களுடைய வீட்டு பெண்கள், செல்வந்தர்கள் கொடுக்கக்கூடிய வக்ஃபுகளில் இருந்து மருத்துவத்திற்காக செலவிடப்பட்டது. மருத்துவமனையில் தங்களுடைய வாழ்க்கை முழுவதும் சீரழிந்து போய்விடும் என்கின்ற நிலையில் இருந்து மருத்துவம் பார்க்கப்பட்டு வெளியே வரக்கூடியவர்கள் தங்களுடைய வீடுகளுக்கு செல்வதற்காக, தங்களுடைய வாழ்க்கையை தொடங்குவதற்காக 3 தினார்களை கொடுப்பது வக்ஃபில் இருந்து கொடுக்கப்பட்டது. சாதாரணமான விஷயம் அல்ல. ஒரு கடையில வேலை செய்யற வேலையாள் விலை உயர்ந்த ஒரு பொருளை உடைத்து விட்டால் அந்த வேலையாளால் திருப்பி கொடுக்க முடியாது. அதை திருப்பி கொடுப்பதற்காக வக்ஃபை பயன்படுத்தினார்கள் முஸ்லிம்கள். உலகம் அதை கண்டிருக்கவில்லை. அப்படி ஒரு சமூக புரட்சி செய்யக்கூடிய ஒன்றை அதற்கு முன்னர் உலகம் கண்டிருக்கவில்லை. இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய உலகுடைய மிகச்சிறந்த பல்கலைக்கழகங்கள் ஒன்று என்று அழைக்கப்படக்கூடிய ஏல் யூனிவர்சிட்டியை போன்ற யூனிவர்சிட்டிகள் அது போன்ற எண்டோமென்ட்களால் உருவாக்கப்பட்டிருக்கின்றது என்று சொன்னால், உலகம் பார்த்திராத ஒரு சமூக புரட்சியை உலகிற்கு உருவாக்கிய வக்ஃப் என்கிற அடிப்படையில் உருவாக்கிய மார்க்கம் நம்முடைய மார்க்கம். அல்லாஹ்வுடைய தூதரோடு மக்காவிற்கு இருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத் சென்ற முஹாஜிர்களை பொறுத்தவரையில் மதீனாவுடைய நீர் அவர்களுக்கு கசப்பானதாக இருந்தது. மதீனாவில் இருக்கக்கூடிய பிஹ்ரு ரூமாவுடைய நீரை தவிர பிஹ்ரு ரூமா யூதனுடைய கைவசம் இருந்தது. அவன் அதற்காக கட்டணம் பெற்றுக் கொண்டிருந்தான். அந்த கட்டணத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு எங்களிடத்தில் செல்வம் இல்லை, அதை எங்களுக்கு வாங்கித்தார்கள் என்று முஹாஜிர்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் கேட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களை பார்த்து, சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், அந்த கிணற்றை வாங்கி முஸ்லிம்களுக்காக வக்ஃப் செய்தால் இதைவிட சிறந்ததை நீங்கள் மறுமையில் பெற்றுக் கொள்வீர்கள் என்று சொன்னார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு புறப்பட்டு சென்றார்கள். நீண்ட நெடிய விவாதத்திற்கு பின்னர் அந்த கிணற்றை முழுமையாக உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு வாங்குகின்றார்கள், முஸ்லிம்களுக்காக அர்ப்பணிக்கின்றார்கள். 1400 ஆண்டுகளாக அங்கிருந்து நீர் எடுக்கப்படுகின்றது, மக்கள் நீர் எழுதி கொண்டிருக்கின்றார்கள். எவ்வளவு நன்மை சம்பாதித்திருப்பார் பாருங்க. அந்த பிஹ்ரு ரூமாவுடைய சுற்றுவட்டாரத்தில் வளரக்கூடிய பேரித்த பழங்களை விற்று அதில் கிடைக்கக்கூடிய பணத்தை வக்ஃப் உஸ்மான் இப்னு அஃபான் என்கின்ற பெயரில் ஒரு வக்ஃப் உருவாக்கப்பட்டு அதன் மூலமாக மதீனாவுடைய சுற்றுவட்டாரங்களில் ஹோட்டல்கள் உருவாக்கப்பட்டு அதில் கிடைக்கக்கூடிய வருமானத்தில் கிட்டத்தட்ட 50% ஏழைகளுக்கு தர்மமாக சவுதி அரேபிய அரசு செய்கின்றது என்று சொன்னார். 1க்கு 700 அல்லாஹ் தருவான்னு சொன்னானா இல்லையா? அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் நம்ம கண்ணுக்கு முன்னால. இன்னைக்கு ஒவ்வொரு நிறுவனங்களுக்காகவும் ஒவ்வொரு பள்ளிவாசல்களுக்காகவும் இந்த சமூகத்துடைய தலைவர்கள் பிச்சை எடுக்கிறாங்களா இல்லையா? ஒவ்வொரு நிறுவனத்திற்காகவும், பிரதோசியாவிற்காக ஒவ்வொரு பகுதிகளுக்கும் சென்று ஒவ்வொரு வீடுகளுக்கும் சென்று கையேந்திக்கிட்டு இருக்கிறோம். இந்த சமூகம் வக்ஃபை மறந்ததனால், வக்ஃப் செய்யக்கூடிய சமூகமாக இந்த சமூகம் இருந்திருந்தால் தலை நிமிர்ந்து நிற்கலாமா இல்லையா? உங்களுடைய தலைவர்களுக்கு ஒவ்வொரு கிளை தலைவர்ல இருந்து, மாவட்ட தலைவர்ல இருந்து, மாநில தலைவர்ல இருந்து, மாநில பொதுச் செயலாளர்ல இருந்து 50 பேரும் ஒவ்வொரு நல்ல காரியத்திற்காக பிச்சை எடுத்துட்டு இருக்க வேண்டியிருக்குது. உங்களுக்கு யார்கிட்டையாவது ஒரு 1000 ரூபாய் தேவை இருக்குது அப்படின்னு நாம கேட்ட ஒரு நினைவு உங்களுக்கு இருக்குமா? உங்களுக்கு மிக நெருக்கமான ஆள் தானே நானும். கேட்டிருப்போமா? சொந்த காரியத்திற்காக ஒரு 1000 ரூபாய் தாங்க அப்படி கேட்கறதுக்கு எவ்வளவு வெட்கம் இருக்கும், சிந்திச்சு பாருங்க. அவ்வளவு வெட்கம். நமக்கு ஒரு காரியத்திற்காக நம்முடைய சகோதரத்தை கை நீட்டுறதுக்கு அவ்வளவு வெட்கம். ஆனா அல்லாஹ்க்காக வேண்டி கேட்கக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம். இந்த நிலைமை ஏன் ஏற்படுது? வக்ஃப் செய்யாததால்,
அரசு 1000 சட்டங்களை கொண்டு வந்தாலும் அல்லாஹ்விடத்தில் எனக்கு நன்மதிப்பை பெற்றுத் தரக்கூடிய, நான் எதிர்பாராத நன்மையை பெற்றுத் தரக்கூடிய அந்த வக்ஃபை நான் விடமாட்டேன் என்கிற அடிப்படையில் பயணிக்கக்கூடிய ஒரு தைரியம் வேணும். அரசுடைய சட்டங்களுடைய அடிப்படையில் வக்ஃபை எப்படி கொண்டு செல்ல வேண்டும் என்று நாம் சிந்திக்க வேண்டும். நாம் என்ன சிந்திக்கிறோம்? சமூக ஊடகங்கள் எல்லாம் யாசர் பதிவு போட்டீங்களா? என்ன பதிவு? யாரும் வக்ஃப் செய்யாதீங்கன்னு பதிவு. நிறைய பேர். எனக்கு என்ன ஒரு ஞாபகம் வந்த மாதிரி இருந்தது. போடலையா? யாரும் போட்ட ஞாபகம் எனக்கு இருக்குது. எனக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு ஆள் போட்ட ஞாபகம் இருக்குது. வக்ஃபெல்லாம் செய்யாதீங்க அப்படின்னு பதிவு போடக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, வக்ஃப் செய்யணும். நாம அப்பதான் நன்மையான காரியங்கள் தொடர்ந்து நடக்கும். இஸ்லாமிய சமூகம் வக்ஃப் செய்தது. நான் சொன்னா இல்லையா, வேலையால் உடைக்கக்கூடிய பாத்திரத்தினால் அவனுடைய வாழ்க்கை முடிந்துவிடக் கூடாது. விலை உயர்ந்த பாத்திரத்தை உடைத்ததனால் அவனுடைய வாழ்க்கை முடிந்துவிடக் கூடாது என்பதற்காக அதற்கும் வக்ஃப் செய்த சமுதாயம் இன்னைக்கு என்ன நிலைமையில் இருந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை சிந்தித்து பாருங்கள். 5வதாக மிக முக்கியமான நாம் இழந்த ஒரு அடிப்படை தாவா, அல்லாஹ்வின்பால் அழைக்கக்கூடியது. குன்தும் கைர உம்மத்தின் உக்ரிஜத் லின்னாஸ் தஅமுருன பில் மஅரூஃபி வ தன்ஹூன அனில் முன்கரி வ து'மினூன பில்லாஹ். இந்த சமுதாயத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்திருக்கிறான்? உயர்ந்த சமுதாயமாக, மேன்மை மிகு சமுதாயமாக அங்கீகரித்திருக்கிறான். உலகில் இருக்கக்கூடிய அத்தனை மக்களை விட நீங்கள் மேன்மை பொருந்தியவர்கள் அல்லாஹ் சொல்றான். இதற்கு முன்னால இந்த பொறுப்பு, இந்த பதவி யாருக்கு இருந்து தெரியுமா உங்களுக்கு? நமக்கு தர்றதுக்கு முன்னால நீங்கள் தான் சிறந்தவர்கள் அப்படின்னு அல்லாஹ் ஒரு சமூகத்தை சொல்லியிருந்தான். யாரு? எந்த சமூகம்? முஸ்லிம் சமூகத்திற்கு தர்றதுக்கு முன்னால வேறொரு சமூகம் பனு இஸ்ரவேலர்களுக்கு அந்த அந்தஸ்தை கொடுத்திருந்தான். அவர்கள் அல்லாஹ்வுக்கு மாறு செய்தார்கள், நபிமார்களை கொலை செய்தார்கள், அநியாயமான பாதையில் பயணித்தார்கள். அதற்கு பிறகு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த பதவியை எடுத்து யாருக்கு தந்தான்? முகமது நபியுடைய இந்த உம்மத்திற்கு தந்தான். குன்தும் கைர உம்மத்தின் உக்ரிஜத் லின்னாஸ், மனிதர்களுக்காக நாம் தோற்றுவித்த எல்லா மக்களிலும் நீங்கள் தான் சிறந்தவர்கள் சொன்னான். அதற்கு ஒரு சில கண்டிஷன்களை போட்டான். என்ன கண்டிஷன்? தஅமுருன பில் மஅரூஃபி வ தன்ஹூன அனில் முன்கர் வ து'மினூன பில்லாஹ். அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொண்டு நன்மை ஏவி தீமை விலக்கக்கூடியவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும். அந்த அழைப்பு பணியை செய்யக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அல்லாஹ்வின் நிரந்தரமாக அழைக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். எவ்வளவு தயக்கம்! ஒரு 40 வருஷத்துக்கு முன்னால இரவு நேரத்தில் அல்லாஹ்வை வணங்குவதற்காக வரக்கூடிய நேரத்தில் நம்முடைய ஷேக் எஸ் கமாலுதீன் மதனி அவர்கள் பள்ளிவாசலுக்கு வரும்போது தெருவுடைய இரு ஓரங்களில் கயிறை கட்டி அவர்களை தீர்ப்பதற்காக கூட முயற்சி செய்தார்கள். நம்ம எத்தனையோ பேர் அடி வாங்கி இருக்கிறோம், உதவி வாங்கி இருக்கிறோம். சிறிய பங்களிப்பு எங்களுக்கும் இருக்குது. கைகளை எல்லாம் உடைச்சிருக்கிறாங்க. அன்னைக்கு இருந்த அழைப்பு பணியின் மீதான ஆர்வம் இன்னைக்கு எத்தனை பேருக்கு இருக்குது? சொல்லுங்களேன், எத்தனை பேருக்கு இருக்குது? அந்த ஆர்வம் நமக்கு இருக்கிறதா? எத்தனையோ காரியங்கள் ஆர்வம் இருக்குது. அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை கொண்டு சேர்ப்பதற்கான ஆர்வம் நம்ம எத்தனை பேருக்கு இருக்குது? பழனி மக்களுக்கு கொஞ்சம் அதிகமா இருக்குன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் ஆரம்ப கட்டத்தில் இருந்த அந்த ஆர்வம் இருக்குதா? இல்ல, ரொம்ப குறைந்துகிட்டே வருது. எத்தனை இடங்கள்ல தாவா நிகழ்ச்சிகள் நடக்குது. பல இடங்களையும் நம்ம ஆரம்ப கட்டத்தில் தெருவில் கேட்பதற்கு ஆள் இல்லாத நிலையில் தனி ஆட்களாக நின்று பல நிகழ்ச்சிகள் நடத்தி இருக்கிறோம். கேட்கறது கூட ஆள் இருக்க மாட்டாங்க. வீட்டில் இருந்து அவங்க கேட்கட்டும்னு சொல்லி நம்ம நிகழ்ச்சிகள் நடத்தி இருக்கிறோம். இன்னைக்கு அந்த தெருக்களில் சென்று அல்லாஹ் ஒருவன் என்கின்ற மகத்தான செய்தியை சொல்வதற்கு தயங்கி நிற்கக்கூடிய நிலை இருக்கிறது. இது சாதாரணமான விஷயம் அல்ல. எந்த நிலையிலும் அழைப்பு பணி மேற்கொள்ளப்பட வேண்டும். இது அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பற்றிய செய்தி மக்களிடத்தில் கொண்டு சேர்க்கப்பட வேண்டும். மக்களை பார்த்து நீங்கள் உங்களை வணங்கிய இறைவனை வணங்குங்கள், வழிபடுங்கள், அவனை மட்டுமே வணங்குங்கள் என்கின்ற பூமியுடைய மகத்தான செய்தியை எப்போதும் தங்கு தடை இல்லாமல் கொண்டு சேர்க்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். என்ன செய்யக்கூடாது? அதில் குறையேதும் ஏற்படுத்தக்கூடியவர்களாக நாம் இருக்கக்கூடாது. என்னுடைய நண்பர்களிடத்தில் அந்த செய்தியை கொண்டு போய் சேர்க்கணும். என்னுடைய சகோதரர்களிடத்தில் அந்த செய்தியை கொண்டு சேர்க்க வேண்டும். நிரந்தரமாக நன்மையை ஏவக்கூடியவர்களாக, தீமையை விளக்கக்கூடியவர்களாக நாம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த அந்தஸ்து இருக்குதா இல்லையா? குன்தும் கைர உம்மான்னு சொல்லக்கூடிய அந்த அந்தஸ்து, அதற்கு தகுதியானவர்களாக நாம் மாற முடியும். அப்படி இல்லை என்று சொன்னால் அதனுடைய தகுதியை நாம் இழந்து விடுவோம். இது இன்றைய சமூகம் இழந்த ஒரு நன்முத்தாக இருந்து கொண்டிருக்கின்றது. இப்படி 5 நன்முத்துக்களை பத்தி பேசியிருக்கிறேன். இன்னும் 1 மணி நேரம் பேசலாம். 5 நன்முத்துக்களை பத்தி பேசியிருக்கிறேன். இது இயல்பாக நம்மிடத்தில் இருக்க வேண்டிய, ஆனால் நாம் இழந்து கொண்டிருக்கக்கூடிய முக்கியமான விஷயம். இதெல்லாம் பத்தி பேசியிருக்கிறோம். சொல்லுங்க. நல்லொழுக்கம், சகோதரத்துவம், கல்வி, வக்ஃப், தாவா. இந்த 5ம் வேண்டிய ஒன்றுதானா, வேண்டாத ஒண்ணா? வேண்டிய ஒன்று.
நம்மிடத்துல நம்மால் இயன்றால் இதை அனைத்தையும் கடைபிடிக்க வேணுமா இல்லையா? கண்டிப்பா. அதற்காக மனசுல நாம ஒரு உறுதி பேணலாமா இல்லையா? என்னுடைய சகோதரன் அவன் தவறே செய்யட்டும், அவன் தவறு செய்கின்றான் என்பதற்காக அவனுக்கு எதிராக நான் செயல்பட மாட்டேன், அவனுக்காக நான் மன்னிப்பு கோருவேன் அப்படிங்கிற ஒரு நேற்றைக்கு நான் ஒரு பெரிய ஷேகிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். ஷேக் பின் பாஸை பற்றி நினைக்கிறேன், ஒரு செய்தி சொன்னார், அந்த இடத்துக்கு பொருத்தமானதாக இருக்கும். அவரை பற்றி யமன் நாட்டிலிருந்து அவரை மிக அதிகமாக மோசமாக விமர்சித்த ஒரு அறிஞரை பற்றிய தகவல் அவருக்கு வந்து சேர்க்கிறது. அவர் குருடர், அவருக்கு ஒன்றும் தெரியாது என்றெல்லாம் சொல்லி விமர்சித்த செய்தி அவருக்கு வருகிறது. அந்த ஷேகிட்ட வந்து சொல்றாங்க, ஷேக் அந்த செய்தியை கேட்கிறாங்க, கேட்டுக்கிட்டு அல்லாஹ் அவருக்கு நேர்வழி காட்டட்டும் என்று சொல்லி விட்டுறாங்க. அவரை சந்திக்க வேண்டும் என்று எண்ணுகின்றார்கள். ஒரு கட்டத்தில் அந்த நாட்டுக்கு செல்லக்கூடிய நேரத்தில் அந்த அறிஞருடைய பெயரை சொல்லி அவர் எங்கே இருக்கின்றார் என்று கேட்கின்றார்கள். ஷேக் பின் பாஸ் சமீப காலத்தில் மூத்தான ஷேக். அப்போ அவருக்கு சொல்லப்படுங்க, அவர் தானே கண் பார்வை இல்லாம தான் இருந்தாங்க, 20 வருஷம் தான் ஆகுது. அந்த பகுதிக்கு போறாங்க, அவர் எங்கேன்னு கேட்கிறாங்க, அவர் மரணிச்சிட்டாருன்னு சொல்லப்படுது. ஷேக் என்ன செய்றாங்க தெரியுமா? அவருடைய கபருக்கு என்னை அழைத்து செல்லுங்கள்னு சொன்னாங்க. அந்த கபருக்கு போனாங்க. தன்னை பற்றி தூற்றிய மோசமாக பேசிய ஒரு அறிஞருடைய கபருக்கு சென்று அவருக்காக தொழுகை நடத்தினார்கள், அவருக்காக துஆ செய்தார்கள் பார்க்கிறோம். இந்த காலகட்டத்தில் வாழ்ந்தவங்க தான் 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்த, தூய்மையிலும் தூய்மையாக வாழ்ந்த, உலகுக்கு நல்லொழுக்கத்துடையும் சகோதரத்துவத்துடையும் உதாரணமாக வாழ்ந்த சஹாபாக்களுடைய வரலாறு சொல்லல. நம்மாலும் முடியும். என்னுடைய சகோதரன் ஒரு தவறு செய்தான் என்று சொன்னால் உடனே அவனை தண்டிப்பேன், அவன் செய்ததை விட அதிகமாக நான் செய்வேன் என்று சொல்வதை விட்டுவிட்டு ஏன் நான் இன்னைக்கு முடிவு செய்யக்கூடாது? அவனை சீர்திருத்தம் செய்வதற்கு நான் முயற்சி செய்வேன். அவன் எந்த அளவுக்கு நெகட்டிவாக இருக்கிறான் அதை விட ஒரு படி மேலாக நான் பாசிட்டிவாக இருப்பேன் அப்படின்னு ஏன் நான் நினைக்க கூடாது? சிந்திச்சு பாருங்க. அதற்கான முயற்சிகளில் ஈடுபடுங்க. ஒழுக்கம் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது சமூகத்தில். ஒழுக்கக்கேடு வந்து ஒரு பெரும் பிரச்சனையாக நமக்கு முன்னால் இருக்கிறது. என்னுடைய சுய ஒழுக்கத்தை நான் பேணுவேன் அப்படிங்கிற முடிவை எடுங்க, அல்லாஹ் லேசாக்கி தருவான். ஒரு சில விஷயங்கள் அல்லாஹ் வெளிப்படுத்தினால் கேவலப்பட்டு நாம் நிற்க வேண்டியது இருக்கும். அது யாரும் இல்ல, பேசக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி, கேட்கக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி. அல்லாஹ் பலரையும் பாதுகாக்கிறான். அல்லாஹ் நம்ம எல்லாரையும் பாதுகாக்கட்டும். அவன் மறைத்த விஷயங்களை மறைத்தவையாகவே இருக்கட்டும். என்னுடைய சகோதரனுடைய மறைக்கப்பட்ட விஷயத்தை தோண்டி எடுத்து வெளிப்படுத்த வேண்டிய என்ன தேவை எனக்கு இருக்கிறது? சிந்திச்சு பாருங்க. நான் சீர்திருத்தம் செய்ய வேண்டும் அப்படின்னு நினைங்க. கல்வியுடைய விஷயத்தில் இந்த சமூகம் பின்தங்கி இருக்குது. அதை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு வருவதை பற்றி நாம் எல்லாரும் சேர்ந்து தான் முடிவு செய்யணும். என்னிடத்தில் செல்வம் இருந்தால் ஒரு பகுதியை வக்ஃபா நான் கொடுக்கிறேன் அல்லாஹ்க்காக, அது நிலைநிற்கட்டும். அதிலிருந்து வரக்கூடிய வருமானத்தில் அல்லாஹ்வுடைய நற்பணிகள் நடக்கட்டும். தீர்மானிங்க. ஜமியாவை போன்ற ஜமாத்துகள் அதற்கு தேவையுடையதாக இருக்கின்றது. பல நிறுவனங்கள் தேவையுடையதாக இருக்கின்றது. முடிஞ்ச அதை செய்யுங்க. மரணமடைந்து நாளை மறுமையில் கேள்வி கணக்குக்காக எழுப்பப்படக்கூடிய நேரத்தில் இதையெல்லாம் நான் செய்யலையே ரப்பல் ஆலமீனே, எனக்கு என்னுடைய தோளில் சாட்டி இருக்கக்கூடிய இந்த நன்மைகளை நான் செய்யவில்லையே என்று நாம் சொல்லக்கூடிய நேரத்தில் இதெல்லாம் நீ அப்ப விட்டுக்கிட்டு வந்தது அப்படின்னு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லக்கூடிய அந்த நற்செய்திக்காக செய்வதற்கு முயற்சி செய்யுங்க. ஐந்தாவதாக, ஒருபோதும் நாம் என்ன செய்யக்கூடாது? அழைப்பு பணியை மட்டும் சமரசம் செய்துவிடக் கூடாது. அல்லாஹ்வுடைய அழைப்பில் மகிழ்ச்சி கொள்ளக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அவனுடைய மார்க்கத்தை கொண்டு சேர்ப்பதில் வீரியம் மிக்கவர்களாக நாம் இருக்க வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தலை சிறந்த சமுதாயமாக, மேன்மை பொருந்திய சமுதாயமாக அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த தகுதிக்கு உரியவர்களாக நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. நம்முடைய பாவங்களை மன்னித்து எவ்வாறு அல்லாஹ் இங்கே நம்மை ஒன்று சேர்க்கின்றானோ இதைவிட சிறந்த அவையாக இருக்கக்கூடிய அந்த ஜன்னாத்துல் ஃபிர்தௌஸில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக. தோளோடு தோள் நின்று அங்கே சந்திக்கக்கூடிய அழகிய வாய்ப்பை உங்களுக்கும் எனக்கும் அந்த ரப்பல் ஆலமீன் ஏற்படுத்துவானாக. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன்னார். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹ்.